நான் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ലൂക്കോസ് എഴുതിയ സുവിശേഷം 17ആം അധ്യായം 28ആം വാക്യം 28, 29 വാസിപ്പோம். 28, 29 വാക്യങ്ങൾ ഇപ്പോൾ വായിക്കാം. ലോത്തിന്റെ കാലത്ത് സംഭവിച്ചതുപോലെയും തന്നെ അവർ തിന്നും കുടിച്ചും കൊണ്ടും വിറ്റും നട്ടും പണിതും പോന്നു. എന്നാൽ ലോത്ത് സോദോം വിട്ട നാളിൽ ആകാശത്തു നിന്ന് തീയും ഗന്ധകവും പെയ്തു എല്ലാവരെയും മുടിച്ചു കളഞ്ഞു. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நம்முடைய ஜீவங்களை கட்டியெழுப்பும்படியாக மனுஷகுமார் முன்புதான் நிற்கும்படியாக தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை தைரியப்படுத்துகிறார். ദൈവ വചനപ്രകാരം നമ്മുടെ ജീവിതത്തെ പടുത്തുയർത്തി മനുഷ്യപുത്രന്റെ മുൻപിൽ നിൽക്കുവാൻ നാം യോഗ്യരായി തീരേണ്ടതിന് കർത്താവ് ഈ വചനത്തിൽ കൂടി നമ്മെ ധൈര്യപ്പെടുത്തുന്നു. മനുഷ്യകുമാർ എന്ന് சொல்லும் பொழுது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். മനുഷ്യാപുത്രൻ എന്ന് പറയുമ്പോൾ നമ്മുടെ കർത്താവായ യേശു താൻ മനുഷ്യാവതാരത്തിൽ ഈ ഭൂമിയിലേക്ക് വന്നു. மனுஷனுடைய எல்லா விதமான பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும்படியாக அவரே எல்லாவற்றையும் சுமந்து கடைசியாக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே നമ്മளுக்காக മരിத்தார். മനുഷ്യന്റെ പാപഭാര ശാപരോഗങ്ങളിൽ നിന്ന് വിടുവിക്കേണ്ടതിനായി കർത്താവ് അവയെല്ലാം തന്റെ മേൽ ചുമന്ന് ഒടുവിൽ ആ ന്യായവിധിയെല്ലാം താൻ ഏറ്റുവാങ്ങി കാൽവറി ക്രൂശിൽ നമുക്കായി മരിച്ചു. അതിനാൽ அவருடைய நித்திய அன்பு பெரிதான ஒரு அன்பா இருக்கிறது. ஆகையால் தன்னுடைய ആ നിത്യസ്നേഹം എന്നത് മഹാസ്നേഹമാകുന്നു. இன்றைக்கு அந்த அன்பின் மூலமாக அந்த அவருடைய மரணத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து இவ்விதமாய் ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு தேவன் நல்ல ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். താൻ നമുക്കായി മരിച്ചതിലൂടെ കാണിച്ചതായ ആ മഹാസ്നേഹത്താൽ ഇന്ന് നമുക്ക് അവന്റെ സന്നിധിയിൽ കൂടി വന്ന് അവനെ ആരാധിക്കുവാനുള്ള ഈ വലിയ സൗഭാഗ്യം സിദ്ധിച്ചിരിക്കുന്നു. നമ്മുടെ ரட்சிக்கப்பட முன் இருந்தான நிலவரங்களை நாம் உணரும் பொழுது நம்மை ஆண்டு நடத்த முடியாத ஒரு அடிமைகளாக, ஒரு தீய பழக்கங்கள் அடிமையாக, பாவத்துக்கு அடிமையாக, சாபத்துக்கு அடிமையாக இருந்தோம். നാം രക്ഷിക്കപ്പെടുന്നതിനുമുള്ള നമ്മുടെ അവസ്ഥയെ നോക്കിയാൽ ദൈവത്തിന് നമ്മെ നടത്തുവാൻ കഴിയാത്ത നിലയിൽ പാപത്തിനും ശാപത്തിനും ദുശ്ശീലങ്ങൾക്കൊക്കെയും നാം അടിമകളായിരുന്നു. ஆனாலும் உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்து இவ்விதமாக இந்த ரட்சிப்பை, எங்களை வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தந்து இன்றைக்கு சமாதானம், சந்தோஷம் தந்து தேவனை ஆராதிக்கிறதான ஆராதனையிலே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். എന്നാൽ കർത്താവായ യേശുവും വാസ്തവമായി നമ്മെ തേടി വന്ന് ഈ രക്ഷയെ തന്ന് സമാധാനവും സന്തോഷവും തന്ന് ഇന്ന് ഒത്തൊരുമിച്ചുകൂടി നമ്മുടെ കർത്താവിനെ ആരാധിക്കുവാനുള്ള ഈ വലിയ ഭാഗ്യവും തന്നിരിക്കുന്നു. ஆகினால் லோத்தின் நாட்களில் நடந்து போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று அங்கே உறுதிப்படுத்துகிறார். ഇവിടെ കർത്താവ് ഇപ്രകാരം പറയുന്നു, ലോത്തിന്റെ നാളുകളിൽ സംഭവിച്ചതുപോലെ മനുഷ്യപുത്രന്റെ കാലത്തും സംഭവിക്കും. அதாவது அந்த நாட்கள்ல புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், விற்றார்கள், இப்படி எல்லாம் நடந்தது. ആ നാളിൽ അവർ തിന്നു, കുടിച്ചു, വിവാഹം കഴിച്ചു, വിവാഹത്തിന് കൊടുത്തു പോന്നു. அதாவது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அதை உணர்ந்து தேவனுக்கு பயந்து ஜீக்காபடி தாங்கள் விரும்பின போல இவ்விதமாக ഒരു പാവ வாழ்க்கை നടന്നു കൊണ്ടിരുന്നാர்கள். ദൈവം ഒരുവൻ ഉണ്ട് എന്നുള്ളതായ ചിന്ത പോലും ഇല്ലാതെ തങ്ങൾക്ക് ബോധിച്ചതുപോലെയൊക്കെയും ജീവിച്ച് അവർ പാപകരമായ ഒരു ജീവിതത്തിൽ പോന്നു. அவருடைய எல்லா முயற்சிகளும் கட்டுறதும் நடுகிறதும் விற்கிறதும் இவ்விதமா பல காரியங்கள் அவளுக்குள்ள இருந்து அல்லாமல் ദൈവികത്തുറിயான തന്റെ ഭയം അവളുകളെ കാണപ്പെടவில்லை. അവരുടെ സകല പരിശ്രമങ്ങളും തിന്നുക, കുടിക്കുക, പണിയുക, നടുക, വിവാഹം കഴിക്കുക ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളിൽ ചെലവഴിച്ചതല്ലാതെ അവർക്ക് ദൈവഭയമില്ലായിരുന്നു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். കർത്താവിന്റെ നാമത്തിൽപ്പെടുമാറാകട്ടെ. இங்கே லோத்து குறித்து நாம் பார்க்கும் பொழுது லோத்து வந்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனா இருந்தார். ലോത്തിനെ കുറിച്ച് നോക്കിയാൽ ലോത്ത് അബ്രഹാമിന്റെ സഹോദരന്റെ മകനായിരുന്നു. லோத்து, அதாவது லோத்தினுடைய தகப்பன் மரித்த பிற்பாடு லோத்து ஆபிரகாம் எங்க போனாலும் அவரை கொண்டு நடத்துறதா, அவரு கூட செல்கிறவராய் இருந்தார். ലോത്തിന്റെ അപ്പൻ മരിച്ചതിന് ശേഷമായിട്ട് ലോത്ത് അബ്രഹാമിനോടൊപ്പം ആയിരുന്നു. താൻ പോകുന്നിടത്തേക്കും ലോത്തിനെയും കൂട്ടിക്കൊണ്ടുപോകുമായിരുന്നു. கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்த பிற்பாடு
ஆபிரகாமோட கூட இந்த லோத்தும் கடந்து அவரோட கூட போறதா பார்க்கிறோம். കർത്താവ് അബ്രഹാമിനെ വിളിച്ചപ്പോൾ അബ്രഹാമിനോടൊപ്പം ചേർന്ന് ലോത്തും യാത്ര ചെയ്യുന്നതായി കാണാം. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. അബ്രഹാമിനോട് കർത്താവ് ഇപ്രകാരം അരുളി ചെയ്തു, ഞാൻ നിനക്ക് കാണിപ്പാനിരിക്കുന്ന ദേശത്തേക്ക് നീ പോവുക. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിച്ച് ഒരു വലിയ ജാതിയാക്കും, നീ ഒരു അനുഗ്രഹമായിരിക്കും. உன் நிமித்தமும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். നിന്റെ നിമിത്തം ഭൂമിയിലെ സകല വംശങ്ങളും അനുഗ്രഹിക്കപ്പെടും. தேவன் எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தையை எங்களுக்கு தருகிறார் பாருங்கள். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை தருகிறவராயிருக்கிறார். നോക്കുക, കർത്താവ് എത്ര നല്ല വാഗ്ദത്തമാണ് നൽകുന്നത്. ഒരു അനുഗ്രഹത്തിന്റെ വാഗ്ദത്തം തനിക്ക് ദൈവം കൊടുക്കുന്നു. அல்ல, அவர் சொந்த இடத்தை விட்டு இவ்விதமாக தேவன் காண்பிக்கிறதான இடத்துக்கு வரும்படியாக ஆபிரகாம் அழைக்கிறார். காரணம், இந்த பாவ வாழ்க்கையில இருந்து நீக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஜீவன் செய்யும்படியாக இந்த மேன்மையான அழைப்பை தந்து இவ்விதமாக அவளை கொண்டு கர்த்தர் அந்த ആശീർവാദങ്ങളെ കല്ലിടുന്നത് பார்க்கிறோം. സ്വന്തം ആദേശം വിട്ട് ദൈവം കാണിപ്പാനിരിക്കുന്ന ദേശത്തേക്ക് പോകുവാൻ ദൈവം വിളിക്കുകയാണ്. അഥവാ പാപജീവിതത്തെ വിട്ട് പരിശുദ്ധമായ ഒരു ജീവിതം നയിക്കുവാൻ, ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹങ്ങളെ അവകാശമാക്കുവാൻ കർത്താവ് ഇങ്ങനെ ഒരു വിളി നൽകി വാഗ്ദത്തം നൽകുന്നതായി കാണാം. ஆயினால் அதிகாமம் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது நாம் காண்கிறோம். ഉൽപ്പത്തി പുസ്തകം 12 അധ്യായം 1-2 വാക്യങ്ങളിൽ നമുക്ക് ഇവ കാണാം. ஆபிரகாம் தேவனுடைய வழிகளில், அதாவது அவன் தேவனுடைய வழியில் நடக்கிறவர், தேவனுடைய ஒரு விருப்பம் உள்ளவனாக, அதாவது தேவனுடைய வழியில் நடக்கிறதான் ஒரு மனுஷனாக காணப்பட்டான். അബ്രഹാം ദൈവത്തിന്റെ വഴികളിൽ നടന്നു. അവൻ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ച് ജീവിക്കുകയും ചെയ്തു. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாயும் தேவனுக்கு சித்தமான காரியங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். ദൈവത്തെ സമ്പൂർണമായി താൻ അനുസരിച്ചു. ദൈവത്തിന് ഇഷ്ടമുള്ളതെല്ലാം താൻ ചെയ്തു. ஆபிரகாம் இவ்விதமாய் அழைக்கப்பட்ட பிற்பாடு அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தருக்கென்று அவ்விதமாய் கர்த்தரை பலிபீடங்களை கட்டி தொழுது கொள்கிறதான ஒரு அனுபவம் இருந்தது. ഇങ്ങനെ ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ട് അബ്രഹാം യാത്ര ചെയ്യുന്ന വഴികളിലെല്ലാം അവൻ കർത്താവിന് വേണ്ടി യാഗപീഠങ്ങളെ പണിത് കർത്താവിനെ ആരാധിക്കുന്നതായി കാണാം. ஆயினால் அவ்விதமாய் கர்த்தரை உண்மையாக அவன் தொழுதுகொள் நிமித்தமாக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பிரகாரமாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். അബ്രഹാം ഇങ്ങനെ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നതിൽ വിശ്വസ്തനായിരുന്നതുകൊണ്ട് ദൈവം തന്നെ അനുഗ്രഹിച്ചു, തനിക്ക് വാഗ്ദത്തങ്ങൾ നൽകി. മാത്രമല്ല, അബ്രഹാമിനോടൊപ്പം ഉണ്ടായിരുന്ന ലോത്തും അനുഗ്രഹിക്കപ്പെട്ടു. இங்கே அப்போ நம்ம எல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொள்றதா பார்க்கிறோம். ഇവിടെ താൻ ചെല്ലുന്നിടത്തൊക്കെയും യാഗപീഠം പണിത് ദൈവത്തെ നമസ്കരിക്കുന്നതായി കാണാം. பலிபீடம் என்னத்தை காண்பிக்கிறது? യാഗപീഠം എന്തിനെ കാണിക്കുന്നു? அதாவது தன்னை முற்றுமாக, அதாவது தேவனோட உடன்படிக்கை பண்ணுகிறதா അനുഭവമായിരിക്കുന്നത്. പൂർണ്ണമായും ദൈവത്തിന് കീഴ്പ്പെട്ട് ദൈവത്തോട് ഉടമ്പടി ചെയ്യുന്ന അനുഭവത്തെ കാണിക്കുന്നു. இவ்விதமாக கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி இவ்விதமாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக அவர் நடந்து கொள்றதா பார்க்கிறோம். കർത്താവിനോട് ഉടമ്പടി ചെയ്ത് പൂർണ്ണമായും കർത്താവിന് വിധേയപ്പെടുന്ന ഒരു മനുഷ്യനായി നമുക്ക് തന്നെ കാണാം. அங்கே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த வேண்டும். യാഗപീഠം പണിത് യാഗം അർപ്പിക്കണം. அதனால் இந்த, அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றுமாக ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவம். യാഗമർപ്പിക്കുക എന്ന് പറയുമ്പോൾ ദൈവ ഇഷ്ടത്തിന് തങ്ങളെ പൂർണ്ണമായി സമർപ്പിക്കുന്ന അനുഭവം. ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் பொழுது, റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 12 അധ്യായം 1 വാക്യം നാം വായിച്ചാൽ, സഹോദരന്മാരെ, ഞാൻ ദൈവത്തിന്റെ മനസ്സലിവ് ഓർപ്പിച്ച് നിങ്ങളെ പ്രബോധിപ്പിക്കുന്നത്, നിങ്ങൾ ബുദ്ധിയുള്ള ആരാധനയായി നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയും ദൈവത്തിന് பிரசாதமுள்ள யாகமாய் சமர்ப்பிப்பின். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. നമ്മുടെ ശരീരത്തെ ജീവനുള്ള യാഗമായി അർപ്പിക്കണം. இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ளதான ஆராதனை. ഇതത്രേ നാം അർപ്പിക്കേണ്ട ബുദ്ധിയുള്ള ആരാധന. அப்படியானால் ஆபிரகாம் இவ்விதமாக தேவ சித்தத்துக்கு, அதாவது தன்னை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு மனுஷன், ஒப்பு கொடுத்து நடக்கிறதான ஒரு மனுஷனாய் இருந்தார். അബ്രഹാം തന്നെ പൂർണ്ണമായും ദൈവ ഇഷ്ടത്തിനായി സമർപ്പിച്ച് ജീവിക്കുന്ന ഒരു മനുഷ്യനായി കാണപ്പെട്ടു.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. ஆபிரகாம் எப்பொழுதும் ஒரு தொழுது கொள்ற அனுபவம் இருந்தது. ആകയാൽ അബ്രഹാമിന് എല്ലായ്പ്പോഴും ഒരു ആരാധിക്കുന്ന അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது ஆபிரகாம் சொன்ன இடத்துக்கு வந்த பிற்பாடு முதலாவது அவன் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறான். ഉൽപ്പത്തി പുസ്തകം 12ആം അധ്യായത്തിൽ നാം വായിക്കുമ്പോൾ അവൻ ദൈവം പറഞ്ഞ സ്ഥലത്തെത്തി അവിടെ ഒരു യാഗപീഠം പണിത് ആരാധിക്കുന്നതായി കാണാം. அதாவது தொழுது கொள்ளு சொல்லும் பொழுது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் കാണപ്പെടുகிறோம். ഇവിടെ ആരാധിക്കുക എന്ന് അബ്രഹാമിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ നമ്മെ നോക്കിയാൽ നാം ഇപ്പോൾ ദൈവസന്നിധിയിൽ വന്ന് കർത്താവിനെ ആരാധിക്കുന്നുവല്ലോ. ഇங்கே கர்த்தரை துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆவியினால் நிரப்பப்படுகிறோம், தேவனுடைய வார்த்தையில கேட்கிறோம். ഇവിടെ വന്ന് നാം കർത്താവിനെ സ്തുതിക്കുന്നു, പാട്ടുപാടുന്നു, ആത്മാവിൽ ആരാധിക്കുന്നു, ദൈവവചനം ശ്രദ്ധിക്കുന്നു. അതിനാൽ இவ்விதமாக கர்த்தரை நாம் அதாவது தொழுது கொள்ள வேண்டுமாயிருந்தால் இன்னொரு பகுதி கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றതാണ് അനുഭവമായിരിக்கிறது. ഇങ്ങനെ കർത്താവിനെ ആരാധിക്കുമ്പോൾ അതിന്റെ ഒരു ഭാഗമായി നാം എല്ലാവിധത്തിലും നമ്മുടെ കർത്താവിനെ സ്തുതിക്കണം. സംഗീതം 116ആം அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 116ആം സങ്കീർത്തനത്തിലെ 7ആം വാക്യത്തിൽ കാണുമ്പോൾ എൻ മനമേ നീ വീണ്ടും സ്വസ്ഥമായിരിക്ക, യഹോവ നിനക്ക് ഉപകാരം ചെയ്തിരിക്കുന്നു. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 15ஆം വാക്യം കൂടെ വായിക്കുക. അല്ല സോറി 14ആം വസനം 14ആം വാക്യം. യഹോവയ്ക്ക് ഞാൻ എന്റെ നേർച്ചകളെ അവന്റെ സകല ജനവും കാണുക കഴിക്കും. 17ആം വാക്യം കൂടെ വായിക്കുക. ഞാൻ നിനക്ക് സ്തോത്രയാഗം കഴിച്ച് യഹോവയുടെ നാമം വിളിച്ചപേക്ഷിക്കും. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அதாவது ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். നിനക്ക് സ്തോത്രയാഗം കഴിച്ച് യഹോവയുടെ നാമത്തെ വിളിച്ചപേക്ഷിച്ച് ആരാധിക്കും. അതേ அதிகாரத்திலே 116ஆம் அதிகாரத்திலே 12ஆம் വസനത്തിൽ വാസിക്കും പൊഴുത് 116ആം സങ്കീർത്തനത്തിലെ 12ആം വാക്യം വായിച്ചാൽ கர்த்தர் எனக்கு செய்த എല്ലാ ഉപകാരങ്ങൾക്കും അവർക്ക് എണ്ണത്തെ செலுத்துவேன். യഹോവ എനിക്ക് ചെയ്ത സകല ഉപകാരങ്ങൾക്കും ഞാൻ എന്റെ കർത്താവിന് എന്ത് പകരം കൊടുക്കും? ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். ഞാൻ രക്ഷയുടെ പാനപാത്രം എടുത്ത് യഹോവയുടെ നാമത്തെ വിളിച്ചപേക്ഷിക്കും അഥവാ ആരാധിക്കും എന്നാണ് പറയുന്നത്. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. இப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தരുടെ நோக்கமாயிருந்தது. ഇങ്ങനെ നാം കർത്താവിനെ ആരാധിക്കണം എന്നുള്ളതാണ് ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശം. ஆயினால் இங்கே அவர் 116ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துകൊണ്ട് கர்த்தரை நான் தொழுது கொள்வேன் சொல்லுகிறார். 116ആം സങ്കീർത്തനം 12-13 വാക്യങ്ങളിൽ രക്ഷയുടെ പാനപാത്രം എടുത്തുകൊണ്ട് കർത്താവിന്റെ നാമത്തെ ആരാധിക്കുമെന്ന് കാണാം. அதாவது கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளதான ஒரு மனுஷன், இவ்விதமாக கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காத ஒரு மனுஷன், அவர் எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதா இருந்தார். ദൈവം ചെയ്ത ഉപകാരങ്ങളെ മറക്കാതെ നന്ദിയുള്ളവനായിരിക്കുന്നവൻ എല്ലായ്പ്പോഴും കർത്താവിന് നന്ദിയുള്ളവനായി സ്തോത്രം ചെയ്യും. ஆயினால் அவர் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தர் ஆராதிக்க தொழுது கொள்ளும் போகும் பொழுது அந்த ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு போய் கர்த்தரை சமூகத்தில் தொழுது கொள்ள விரும்புகிறார். ആകയാൽ കർത്താവിനെ ആരാധിക്കുവാനായി ചെല്ലുമ്പോൾ ആ രക്ഷയുടെ പാനപാത്രം എടുത്തുകൊണ്ടാണ് കർത്താവിന്റെ നാമത്തെ ആരാധിക്കുന്നത്. அதாவது நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவிதத்தில் அனுதினமும் கர்த்தர் ரட்சிப்பின் வேலை செய்து கொண்டிருக்கிறார். നാം ഒരിക്കൽ പാപത്തിൽ നിന്ന് രക്ഷിക്കപ്പെടുന്നത് മാത്രമല്ല, കർത്താവ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ ദിനംതോറും രക്ഷയുടെ പ്രവൃത്തികളെ ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കുന്നു. இப்பொழுது நாம் கேட்டதான சாட்சிகள் கூட பார்க்கும் பொழுது அவளுடைய வந்த வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் கூடாக கர்த்தர் அவள் கூட இருந்து அவளை விடுதலையாக்கி அவளை மீட்டுக் கொண்டார் அல்லது குணமாக்கினார் வாசிக்கிறோம். അത് മാത്രമല്ല, നാം ഇപ്പോൾ സാക്ഷ്യത്തിൽ കേട്ടുവല്ലോ, അവരുടെ ജീവിതത്തിൽ വന്നതായ കഷ്ടങ്ങൾ, രോഗങ്ങൾ, പ്രതിസന്ധികളിൽ കർത്താവ് അവരോട് കൂടി ഇരുന്ന് അവരെ വിടുവിച്ചു, അവരെ സൗഖ്യമാക്കി. அதான் தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் செய்யறதான ரட்சிப்பின் அனுபவம். அதாவது நாளாந்தம் அற்புதங்களை எங்களுடைய ജീവിതത്തിൽ செய்து கொண்டிருக்கிறார். ഇത് ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ചെയ്യുന്ന രക്ഷയുടെ പ്രവൃത്തികളാണ്.
എന്നുള്ളതാണ്. ദിനംതോറും കർത്താവ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ അത്ഭുതങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കുന്നു. கிறிஸ்தவ ஜீவம் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக அதே நிலவரத்தில் இருந்து விடுவதில் அவளுக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகிறதான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ക്രൈസ്തവ ജീവിതം എന്ന് പറയുമ്പോൾ പഴയ അവസ്ഥയിൽ നിന്ന് കാണപ്പെടുകയില്ല. ദിനംതോറും നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഒരു വളർച്ച ഉണ്ടായിക്കൊണ്ടിരിക്കുക വേണം. ஒரு மரம் நாட்டப்பட்டு அந்த மரம் வளர்ந்து வருகிற வண்ணமாகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே கூட நாம் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து வருவதற்காக இப்படியாக பலவிதமான அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறார். ഒരു വൃക്ഷത്തൈ നട്ട് അത് വളർന്ന് മരമായി തീരുന്നത് പോലെ ദൈവം നമ്മെ പല അനുഭവങ്ങളിൽ കൂടെ നടത്തുന്നു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். കർത്താവിന്റെ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകുമാറാകട്ടെ. இவ்விதமாக ஆபிரகாம் அவ்விதமாக பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ற நேரங்களெல்லாம் கர்த்தர் இவ்விதமாய் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். അബ്രഹാം യാഗമർപ്പിച്ച് കർത്താവിനെ ആരാധിക്കുമ്പോഴെല്ലാം ദൈവം അബ്രഹാമിന് വാഗ്ദത്വം നൽകി അനുഗ്രഹിക്കുന്നത് കാണാം. இவ்விதமாய் ஆசீர்வதித்த நிமித்தமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த சொன்ன வாக்குத்தத்த பிரகாரம் லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். അബ്രഹാമിനെ ദൈവം അനുഗ്രഹിക്കുമെന്ന് നൽകിയ വാഗ്ദത്ത പ്രകാരം കർത്താവ് ലോത്തിനെയും കൂടെ അനുഗ്രഹിച്ചു. இந்த இருவருமாக இருக்கும் பொழுது அவருடைய அந்த இடம் பூமி அவளை தாங்க அந்த ஆசீர்வாதம் தாங்க முடியாமல் இருந்தது வாசிக்கிறோம். അവർ രണ്ടുപേരും കൂടിയിരുന്നപ്പോൾ ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം സമൃദ്ധിയായി ലഭിച്ചതുകൊണ്ട് ആ സ്ഥലം അവർക്ക് തികയാതെ വന്നു എന്ന് കാണുന്നു. அவ்வளவு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். അത്രയും നിറവായ അനുഗ്രഹമാണ് ദൈവം അവർക്ക് നൽകിയത്. ஆனால் ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல நம்பிக்கை இல்லாம அதுல முழு மனதை செலுத்தாமல் കൊടുക്കപ്പെട്ട ആശീർവാദത്തിന് தேவன் மேல பெரிதான ஒரு நம்பிக்கை உள்ளவராயிருந்தார். എന്നാൽ അബ്രഹാമോ തനിക്ക് ലഭിച്ചതായ അനുഗ്രഹങ്ങളിൽ ആശവിക്കാതെ പ്രത്യാശവിക്കാതെ അത് നൽകിയ ദൈവത്തിൽ ആശവച്ച് ജീവിച്ചു. അതിനാൽ ലോത്തിന്റെ നിലവരത്തെ பார்க்கும் பொழுது லோத்து அவ்விதமாக அதாவது ஆராதிக்கிறதான நிலவரங்கள் அவர்களுக்கு காணப்படவில்லை. എന്നാൽ ലോത്തിന്റെ അവസ്ഥ നമ്മൾ നോക്കിയാലോ ദൈവത്തെ ആരാധിക്കുന്ന അബ്രഹാമിന്റേതായ അനുഭവങ്ങൾ ലോത്തിൽ കാണപ്പെട്ടില്ല. ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாக அவருடைய விண்ணப்பங்கள் மூலமாக லோத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். അബ്രഹാമിന്റെ പ്രാർത്ഥനയാൽ അപേക്ഷയാൽ ദൈവം ലോത്തിനെയും കൂടെ സംരക്ഷിക്കുന്നു. ஆனால் லோத்து அவ்விதமாக கர்த்தரை ஆராதித்ததான்னு சொல்லி நாம் வேதவசனத்துல காண முடியவில்லை. എന്നാൽ ലോത്ത് ദൈവത്തെ ആരാധിച്ചതായി നമുക്ക് കാണുവാൻ കഴിയുന്നില്ല. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. லோத்துന്റെ நிலவரங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நிலவரமாக இருந்தது. ആകയാൽ ലോത്തിന്റെ അനുഭവം എന്നത് അബ്രഹാമിൽ നിന്ന് വിഭിന്നമായിരുന്നു. ஆபிரகாம் தேவனோடு நெருங்கி ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ற மாத்திரமல்ல அவருடைய அதாவது ஒரு தெய்வீகத்தினுடைய தன்மைகளை காணக்கூடியதாக தெய்வத்தில் வளர்றவராய் காணப்பட்டான். അബ്രഹാം ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തങ്ങളെ വിശ്വസിച്ച് ജീവിച്ചത് മാത്രമല്ല ദൈവവുമായുള്ള ഒരു ബന്ധത്തിൽ ഒരു ദൈവികമായ അനുഭവത്തിലാണ് അബ്രഹാം ജീവിച്ചത്. சில காலங்கள் சென்ற பிற்பாடு ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரர் சில வாக்குவாதங்கள் ഉണ്ടായിவிட்டது. എന്നാൽ അല്പകാലം കഴിഞ്ഞിട്ട് അബ്രഹാമിന്റെ ഭൃത്യന്മാർക്കും ലോത്തിന്റെ ഭൃത്യന്മാർക്കും തമ്മിൽ ചില തർക്കങ്ങളുണ്ടായി. അതിനാൽ ஆபிரகாம் லோத்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக அவருடைய பார்வையெல்லாம் அந்த கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அது பெருக செய்ய வேணும், அது வளர செய்ய வேண்டதான எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்தது. ലോത്തിന്റെ ചിന്താഗതി മുഴുവൻ തനിക്ക് ലഭിച്ചതായ ആ അനുഗ്രഹങ്ങളിൽ വർദ്ധിച്ചുകൊണ്ടേയിരിക്കണം, അത് ഇനിയും പെരുകണമെന്നുള്ള ചിന്ത മാത്രം. കൊടുക്കപ്പെട്ട ആശീർവാദത്തിൻ മേലെ താൻ നம்பிக்கை இருந்தார். അവന്റെ ആശ മുഴുവൻ തനിക്ക് ലഭിച്ച അനുഗ്രഹങ്ങളിൽ മാത്രമായിരുന്നു. ആബ്രഹാം அப்படிയല്ല, കൊടുക്കപ്പെട്ട ആശീർവാദത്തിന്റെ ദേവൻ മേലെ നம்பிக்கை இருந்தார். എന്നാൽ അബ്രഹാം അങ്ങനെയല്ല, അനുഗ്രഹം നൽകിയ ദൈവത്തിലാണ് അബ്രഹാം ആശ വെച്ചത്. இன்றைக்கு நாமும் கூட அவ்விதமாய் தான் சில நேரங்களில் கத்தர் விதமாய் நாங்கள் ஆண்டவர் வாஞ்சித்து நடக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேலே நம்பிக்கையா இருக்கிறோம். നാമും ചിലപ്പോൾ ഇങ്ങനെയാകുന്നു. ദൈവം നമ്മെ നടത്തി അനുഗ്രഹിക്കുമ്പോൾ നൽകുന്നതായ ആ അനുഗ്രഹങ്ങളിൽ മാത്രമാണ് നമ്മൾ ആശ്രയിക്കുന്നത്. அந்த கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நம்பிக்கை இருக்கிற நிமித்தமாக இப்பொழுது தேவனை தொழுது கொள்ள நேரமில்லாத சந்தர்ப்பங்கள் இப்படியாய் காணப்படுகிறது. ലഭിച്ചതായ അനുഗ്രഹങ്ങളിൽ മാത്രം ആശ വെച്ച് ജീവിക്കുന്നത് കൊണ്ട് ദൈവത്തെ ആരാധിക്കുവാൻ പോലും അവന് നേരം ലഭിക്കുന്നില്ല. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் நிலைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் அதை நாங்கள் அனுபவிக்க முடியும். ലഭ്യമായ ഭൗമികമായ അനുഗ്രഹങ്ങളെ വേണമെങ്കിൽ ഭൂമിയിൽ ഉള്ളിടത്തോളം നമുക്ക് അനുഭവിക്കാം. ஆனால் அதுக்கு பிற்பாடு நாம் மரித்த பிற்பாடு நம்முடைய நிலவரம் என்னவா இருக்கிறது? എന്നാൽ മരിച്ചു കഴിഞ്ഞാൽ പിന്നീട് നമ്മുടെ ഗതി എന്തായി തീരും? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. ஆகினால் தேவனை பின்பற்றும் பொழுது தேவன் இவ்விதமா ஆவிக்குரியதான ஆசீர்வாதத்தினால எங்களை நிறைக்கிறார். ആകയാൽ നാം കർത്താവിനെ അനുഗമിക്കുമ്പോൾ ദൈവം നമ്മെ ആത്മീക അനുഗ്രഹങ്ങളാൽ നിറയ്ക്കുന്നു. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இவ்விதமாக தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நம்பிக்கை வைத்து எங்களுடைய நேரங்கள் அதில் நாம் செலவழிக்க
விடக்கூடாது. ആകയാൽ ദൈവമക്കളായ നാമോ ദൈവം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നതായ അനുഗ്രഹങ്ങളിൽ ആശ്രയിച്ച് നമ്മുടെ സമയത്തെ അതിൽ മാത്രം ചെലവാക്കി കളയരുത്. அதாவது இந்த கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதா இருந்தால் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு முன்னேற்றமும் அல்லது ஒரு ஒழுங்கீனமான முறையில் நடந்து கொள்றதான ஜீவமாய் காணப்படும். ദൈവം തന്റെ അനുഗ്രഹങ്ങളിൽ മാത്രം ആശ്രയിച്ച് ജീവിച്ചാൽ ജീവിതത്തിൽ ഒരു ആത്മീയ പുരോഗതി ഉണ്ടാവുകയില്ല. വളരെ ക്രമം കെട്ടതായ ഒരു ജീവിതമായിരിക്കും ഉണ്ടാവുക. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் தெய்வீகമായ അനുഗ്രഹങ്ങളെ പ്രാപിക്കണം. எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியா ലേഖനത്തിൽ വായിക്കും 1-ാം അധികാരത്തിലെ 3-ാം വചനത്തിൽ വാസിக்கிறோம். 1-ാം അധ്യായം 3-ാം വാക്യത്തിൽ സ്വർഗത്തിലെ സകല ആത്മീക അനുഗ്രഹത്താലും നമ്മെ ക്രിസ്തുവിൽ അനുഗ്രഹിച്ചിരിക്കുന്ന നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ദൈവവും പിതാവുമായവൻ വാഴ്ത്തപ്പെട്ടവൻ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்துக்குரிய கிறிஸ்துக்குள்ள உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் நம்மை சொர்க்கத்திலே சகல ஆத்மீக അനുഗ്രഹങ്ങളാലും അനുഗ്രഹിക്കുന്നു. பரலோகத்துக்குரியதான ஆசீர்வாதங்கள், இது சொர்க்கத்திலே അനുഗ്രഹങ്ങൾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. அதனால் இந்த ஆசீர்வாதங்கள் நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஆகையால் ഈ അനുഗ്രഹങ്ങളെ പ്രാപിക്കുവാനാണ് നാം എല്ലായ്പ്പോഴും പരിശ്രമിക്കേണ്ടത്. உங்களுக்கு நல்ல உத்தியோகம் இருக்கலாம், அல்ல நல்ல கம்பெனி, அதாவது நல்ல வருமானம் வர்ற கம்பெனியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நேசிக்கிறதா நேசம் அல்லது கர்த்தரா தொழுது கொள்றதான அந்த அனுபவம் விட்டுவிடக்கூடாது. ഒരു നല്ല ഉദ്യോഗം ഉണ്ടായിരിക്കാം, അല്ലെങ്കിൽ നല്ല വരുമാനമുള്ള ഒരു കമ്പനി ഉണ്ടായിരിക്കാം. എന്നാൽ ഇതിനേക്കാൾ ഉപരിയായി കർത്താവിനെ സ്നേഹിക്കുന്ന അവനെ ആരാധിക്കുന്ന അനുഭവത്തെ നാം വിട്ടുകളയരുത്. நாம் அவ்விதமாக உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்றால்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் ஆயத்தப்பட முடியும். സ്വർഗത്തിലെ ആത്മീക അനുഗ്രഹങ്ങൾ ലഭിച്ചെങ്കിൽ മാത്രമേ ആ രാജ്യത്തിന് വേണ്ടി ഒരുങ്ങുവാൻ നമ്മെ കൊണ്ട് കഴിയൂ. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒளிந்து போறதா இருக்கிறது. ഭൗമികമായ അനുഗ്രഹങ്ങളെല്ലാം മാഞ്ഞു പോകും. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. ஆயினால் இதுவரைக்கும் நாம் அவ்விதமாய் நடந்து கொண்டோம். இனி நாம் கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிற நிமித்தமாக நம்முடைய ஆசீர்வாதத்தின் நோக்கம் எல்லாம் எங்களுடைய தேவனை நோக்கி பார்த்து இவ்விதமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ഒരുപക്ഷെ ഇതുവരെ നാം അങ്ങനെ ജീവിച്ചിരിക്കാം. എന്നാൽ കർത്താവിന്റെ വരവ് വളരെ അടുത്തിരിക്കുന്നു. കർത്താവ് നമ്മെ അനുഗ്രഹിച്ചിരിക്കുന്നതായ ഉദ്ദേശം എന്തെന്നാൽ അനുഗ്രഹങ്ങളെ തന്ന കർത്താവിലേക്ക് നോക്കി നമ്മുടെ ജീവിതം നയിക്കണം. தேவன் இவ்விதமான ஆசீர்வாதங்கள் தெய்வீக ஞானத்தை தருகிறார். ദൈവം നമുക്ക് ഇങ്ങനെയുള്ളതായ അനുഗ്രഹങ്ങളും ദൈവികമായ ജ്ഞാനവും തരുന്നു. அவருடைய அன்பின் சுபாவத்தை தருகிறார். തന്റെ സ്നേഹ സ്വഭാവം നമുക്ക് നൽകുന്നു. அவரோட ஐக்கியப்படுற அந்த நிலவரத்தை தருகிறார். തന്നോടുകൂടിയുള്ള കൂട്ടായ്മയെ നമുക്ക് നൽകുന്നു. அந்த பொறுமையை கர்த்தர் தருகிறார். ആ ദീർഘക്ഷമ നൽകുന്നു. அந்த தாழ்மையை தருகிறார். താഴ്മയെ നൽകുന്നു. ஆக நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று இவ்விதமாக கர்த்தருக்கு பிரியமாக இந்த பூமியில நடக்க வேண்டும். ആകയാൽ ഈ വിധമായ അനുഗ്രഹങ്ങളെ പ്രാപിച്ചുകൊണ്ട് ഈ ഭൂമിയിൽ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ചുകൊണ്ട് നമ്മൾ ജീവിക്കണം. ஆனால் இங்கே லோத்து குறித்து நாம் பார்க்கும் பொழுது, എന്നാൽ ലോത്തിനെ കുറിച്ച് ഇവിടെ നോക്കുമ്പോൾ ஆசீர்வாதத்தின் மேல தான் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல் அவனுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. അവൻ എല്ലായ്പ്പോഴും തനിക്ക് ലഭിച്ച അനുഗ്രഹങ്ങളിൽ മാത്രം ആശ വെച്ച് ജീവിച്ചു. இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பூமியில ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலவரமாய் இருக்கிறது. ഈ അനുഗ്രഹങ്ങളെ നോക്കിയാൽ ഭൂമിയിൽ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടതായ ഒരു അനുഭവം മാത്രം. அதாவது நிறைய பொக்கிஷங்கள் அவனுக்கு காணப்பட்டது. ധാരാളം നിക്ഷേപം തനിക്കുണ്ടായിരുന്നു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. ஆயினால் ஆபிரகாம் தேவனுடைய நடத்துவர்களை காணப்பட்ட நிமித்தமாக எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறது, தேவனை தொழுது கொள்ற அனுபவம் இருந்த நிமித்தமாக അബ്രഹാം ദൈവത്തോടുകൂടെ നടന്നതുകൊണ്ടും ദൈവത്തെ നോക്കി ദൈവത്തെ ആരാധിച്ച് ജീവിച്ചതുകൊണ്ടും லோத்தை கூப்பிட்டு சொல்றான், நீ உனக்கு ஒரு இடத்தை தெரிந்து கொள். ലോത്തിനോട് പറയാണ്, നിനക്ക് ഇഷ്ടമുള്ളിടത്തേക്ക് നിനക്ക് പോകാം. நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன், നീ കിഴക്കെങ്കിൽ ഞാൻ പടിഞ്ഞാറ്, நீ மேற்க போனா நான் கிழக்க போகிறேன், നീ വടക്കെങ്കിൽ ഞാൻ തെക്കോട്ട് പോയിക്കൊള്ളാം. முதலாவது ஆபிரகாம் அவ்விதமாக தன் விருப்பம் போல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளவில்லை. അബ്രഹാം തന്റെ സ്വന്തം ഇഷ്ടം തിരഞ്ഞെടുത്തില്ല. ஆனால் லோத் என்ன செய்தான்? இவ்விதமாக அவன் கண் பார்வைக்கு ஒரு செழிப்பான தோட்டத்தை காண்கிற தேசத்தை காண்கிறான். എന്നാൽ ലോത്ത് തന്റെ ദൃഷ്ടിയിൽ പുഷ്ടിയുള്ള തോട്ടം പോലത്തേതായ ഒരു സ്ഥലം കണ്ടു. அது தண்ணீர் வளம் நிறைந்ததாயிருக்கிறது, நல்ல ஆடுகளை மேய்க்கக்கூடியதான நல்ல இடமாயிருக்கிறது. അവിടെ ധാരാളം വെള്ളമുണ്ടായിരുന്നു, ആടുകൾക്ക് നല്ല മേய்ச்சലുണ്ടായിരുന്നു. அது நல்ல ஒரு செழிப்பாக இருக்கிறது. വളരെ ഫലപുഷ്ടിയുള്ള ഒരു ദേശമായിരുന്നു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. இது பின்னுக்கு சம்பவிக்க போறதான காரியங்கள் ஒன்றும் அவனுக்கு அது விளக்கம் இல்லாமல் இருந்தது. എന്നാൽ ഇതിന് പിറകെ സംഭവിക്കുവാൻ പോകുന്ന കാര്യങ്ങളെ കുറിച്ച് ഒരു ധാരണയും അവനില്ല. அவனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? അവന്റെ ഉദ്ദേശം എന്തായിരുന്നു? கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை இன்னும் நான் பெருக செய்ய வேண்டும். എനിക്ക് ലഭിച്ചിട്ടുള്ളതായ ഈ സമ്പത്ത് വർദ്ധിപ്പിക്കണം. நான் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும். എനിക്കൊരു വലിയ സമ്പന്നനാകണം. நல்ல பேர் புகழ பெற்றுக் கொள்ள வேண்டும். ലോകത്തിൽ പേരും പ്രസിദ്ധിയും വേണം. இதுதான் லோத்து விரும்பினதான காரியம். ലോകത്തിനുള്ള താല്പര്യം ഇത് മാത്രം. அவன் அந்த ஜெபிக்கிறது நிலவரம் அவனுக்குள்ள இல்லா நிமித்தமாக தேவனுடைய ஆலோசனை கேட்டு அதை செய்ய அவன் எதிர்பார்க்கவில்லை. പ്രാർത്ഥിക്കുന്നതായ അനുഭവം ഇല്ലാത്തത് കൊണ്ട് ദൈവത്തിന്റെ ആലോചന കേട്ട് അതിന് പ്രകാരം ജീവിക്കുന്നതായ ഒരു ശീലം തനിക്കില്ല. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. அவன் அது பார்வைக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பா இருந்தது. അവന്റെ നോട്ടത്തിൽ അത് നല്ലൊരു പുഷ്ടിയുള്ളതായ ദേശമായി. அதிகாமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ഉൽപ്പത്തി 13:6 നമുക്കത് കാണാം. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. ஆபிரகாம் விதமாக கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்த நிமித்தமாக அவன் தேவனுடைய ஒழுங்கின் பிரகாரம் எல்லாவற்றையும் செய்கிறவனாய் காணப்பட்டான். എന്നാൽ അബ്രഹാം ദൈവത്തിൽ പ്രത്യാശ വെച്ച് ജീവിച്ചതുകൊണ്ട് എല്ലാം ദൈവം കാണിക്കുന്നതായ ആ ക്രമത്തിനൊത്തവണ്ണം മാത്രമേ ചെയ്തുള്ളൂ. ஆயினால் இவ்விதமாக நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே அந்த காலங்களில் சோதோம் கோமராவில் அந்த இவ்விதமாக ஜனங்கள் அவள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய தொடங்கினார்கள். ആ കാലയളവിൽ സൊദോം ഗൊമോറ നിവാസികൾ ദൈവത്തിനെതിരായി മഹാപാപങ്ങൾ ചെയ്തു പോന്നു. அந்த நாட்களில் அவளுடைய பாவம், அதாவது அவருடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினதுன்னு சொல்லி தேவன் தூதன் அது குறித்து சொல்லுவது. ஆயினால் இந்த தேசத்தை நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம். അവരുടെ ദുഷ്ടത ദൈവസന്നിലെത്തി അവരെ നശിപ്പിക്കുവാൻ ഞങ്ങൾ വന്നു എന്ന് ദൂതന്മാർ പറയുന്നതും കാണാം. அவருடைய அக்கிரமம் பெரிதா இருக்கிறது. അവരുടെ ദുഷ്ടത വലിയതായിരുന്നു. வாசிகள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். ഉൽപ്പത്തി 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். ഇവരെ കുറിച്ചുള്ള ആവലാതി യഹോവയുടെ മുൻപാകെ വലുതായി തീർന്നിരിക്കൊണ്ട് ഞങ്ങൾ ഈ സ്ഥലത്തെ നശിപ്പിക്കും, അതിനെ നശിപ്പിക്കാൻ യഹോവ ഞങ്ങളെ അയച്ചിരിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമം இங்கே இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன். காரணம் இந்த தேசத்தில் அக்கிரம் மிகுதியா பெருகிவிட்டது. ഞാൻ ഈ ദേശത്തെ നശിപ്പിക്കുവാൻ പോകുന്നു. എന്തുകൊണ്ടെന്നാൽ ഇതിന്റെ ദുഷ്ടത വലിയതായിരിക്കും. ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாக லோத்தை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். എന്നാൽ അബ്രഹാമിന്റെ പ്രാർത്ഥനയാൽ ലോത്തിനെ സംരക്ഷിക്കുവാൻ ദൈവം ആഗ്രഹിച്ചു. இன்றைக்கு நாமும் கூட அவ்விதமான நோக்கத்தோடு கூட தான் நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாய் இருக்கிறோம். നാം ഇന്ന് ഈ വിധമായ ഉദ്ദേശത്തോടെ കർത്താവായ യേശുവിനെ അനുഗമിക്കുന്നു. எங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கணும், அல்ல பெற்றார் ஜெபிக்கணும், அல்லது சௌரமார் ஜெபிக்கணும், அல்ல ஊழியக்கார் ஜெபிக்கணும் எதிர்பார்க்கணும். ஆனால் நாமும் அந்த ஜெபத்தில் ஒரு நிமிஷம் பங்கு பெற முடியாதவர்களாய் இருக்கிறோம். നമുക്കായി ശുശ്രൂഷകർ പ്രാർത്ഥിക്കണം, ദൈവമക്കൾ പ്രാർത്ഥിക്കണം, മറ്റുള്ളവർ പ്രാർത്ഥിക്കണം. എന്നാൽ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കുവാൻ സാധിക്കുന്നില്ല. அதனால் தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார்? அந்த தேசத்தை அழிக்க போகிறார். എന്നാൽ ഇപ്പോൾ ദൈവമോ ആ ദേശത്തെ നശിപ്പിക്കുവാൻ പോകുന്നു. சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்க போகிறார். സൊദോം ഗൊമോറ നഗരങ്ങളെ നശിപ്പിക്കുവാൻ പോകുന്നു. கந்தகம் இறங்க போகிறது. തീയും ഗന്ധകവും വർഷിപ്പിക്കാറായി. ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாக എന്നാൽ അബ്രഹാമിന്റെ പ്രാർത്ഥനയാൽ அவனை எப்படியா லோத்தை வெளியே கொண்டு வர பிரயாசப்படுகிறார். ലോത്തിനെ വിടുവിക്കുവാൻ അവൻ ശ്രമിക്കുന്നു. அவன் தாமதிக்கிற நேரத்தில் എന്നാൽ അവൻ വൈകുമ്പോൾ தேவதூதன் லோத்தന്റെ பிள்ளைகளையும் மனைவியும் கையை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார். ദൈവദൂതന്മാർ ലോത്തിന്റെയും ഭാര്യയുടെയും മക്കളുടെയും കൈക്ക് പിടിച്ചവരെ പുറത്തു കൊണ്ടുവന്നു. அவள் இந்த தேசத்தில் இவளும் அழிந்து போகாதபடிக்கு ഈ ദേശത്തോടൊപ്പം നശിക്കാതിരിപ്പാൻ இவளை வெளியே கொண்டு வருகிறார். പുറത്തേക്ക് കൊണ്ടുവരുന്നു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. இப்பொழுது வெளியே கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்? ഇപ്പോൾ പുറത്തു കൊണ്ടുവന്ന് പറയുന്നത് ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் 19:17 അവരെ പുറത്തു കൊണ്ടുവന്ന ശേഷം അവൻ ജീവരക്ഷയ്ക്കായി ഓടിപ്പോക, പുറകോട്ട് നോക്കരുത്, ഈ പ്രദേശത്തെങ്ങും നിൽക്കുകയും അരുത്, നിനക്ക് നാശം ഭവിക്കാതിരിപ്പാൻ പർവ്വതത്തിലേക്ക് ഓടിപ്പോക എന്ന് പറഞ്ഞു. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. பாருங்கள், தேவனுடைய ஆலோசனை கேட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யாத நிமித்தமாக இப்ப எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்படுகிறார். നോക്കുക, ദൈവത്തിന്റെ ആലോചന കേട്ട് ദൈവ ഇഷ്ടപ്രകാരം ചെയ്യാത്തത് കൊണ്ട് ഇപ്പോൾ തനിക്ക് എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു നിൽക്കുന്നു. நல்ல செழிப்பா இருக்கு, நல்ல நீர்ப்பாய்ச்சல தோட்டமா இருக்கு, அவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கொண்டு அங்கே போய் அங்கே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். നോക്കുക, ഫലപുഷ്ടിയുള്ള ദേശമെന്നും നീരോട്ടമുള്ള ദേശമെന്നും കണ്ട് തന്റെ സമ്പത്തെല്ലാം സമാഹരിച്ച് അവിടെ പോയാണ് അവൻ ജീവിച്ചത്. இப்படித்தான் நாம் சில நேரங்களில் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் இருக்கிறோம்.
இழக்கிறோம். എങ്ങനെയൊക്കെ ചെയ്താണ് പലപ്പോഴും നമുക്ക് എല്ലാം നഷ്ടപ്പെടുന്നത്. சில வேளையில் நம்முடைய அதாவது சரீர பிரகாரமாக அல்லது உலக பிரகாரமாக ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். சில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். ചില സന്ദർഭങ്ങളിൽ ശാരീരികമായോ ലോകത്തിലുള്ളതായ അനുഗ്രഹങ്ങളെ നന്മകളെ നഷ്ടമാകുന്നു. ചിലപ്പോൾ ആത്മീയമായ അനുഗ്രഹങ്ങൾ നഷ്ടമാകുന്നു. தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தேவன் அதாவது ஒரு நடத்திப்புகளாக காணப்பட வேண்டும். എന്നാൽ ദൈവമക്കളായ നമ്മൾ ദൈവിക നടത്തിപ്പിൻ പ്രകാരം ജീവിക്കണം. சங்கீதத்தில் நான் ஒரு வசனம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுறது நாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிக்கிறான் வாசிக்கிறோம். നാം സങ്കീർത്തനത്തിൽ കാണുന്നുണ്ട്, അവൻ യഹോവ ഭക്തന് താൻ തിരഞ്ഞെടുക്കേണ്ടുന്ന വഴി കാണിച്ചു കൊടുക്കും. தேவனுக்கு பயப்படுறதான பயம் இருக்கும் பொழுது தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை கர்த்தர் அவனுக்கு போதித்து நடத்துகிறார். ദൈവത്തെ ഭയപ്പെടുന്ന ഭക്തന്മാർ തിരഞ്ഞെടുക്കേണ്ടുന്ന വഴി ദൈവം അവർക്ക് കാണിച്ചു കൊടുക്കും. அதாவது நாம் போற வழிகள் எங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்கும், கடைசி வரைக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்படுது. தேவன் அங்கே விளங்கப்படுத்துகிறார். ആകയാൽ നാം പോകുന്ന വഴി നമുക്ക് നന്മയായിരിക്കുമോ അനുഗ്രഹമായിരിക്കുമോ അന്ത്യത്തോളം സുരക്ഷിതമായിരിക്കുമോ എന്ന് ദൈവം വെളിപ്പെടുത്തി തരുന്നു. ஆனால் இந்த லோத்து அப்படியான எண்ணமுள்ளவனாய் காணப்படவில்லை. എന്നാൽ ലോത്തിന് ഇങ്ങനെയുള്ളതായ ചിന്തകളൊന്നുമില്ല. என்ன நடந்தது? എന്നാൽ സംഭവിച്ചത്, இவனை வெளியே கொண்டு வந்து ஜீவன் தப்ப ஓடிப்போ, ഇവനെ കൊണ്ടുവന്ന് പറയുകയാണ്, ജീവരക്ഷയ്ക്കായി നീ ഓടിപ്പോവുക. கர்த்தர் பாருங்க இவ்வளவா அருமையா நேசிக்கிறான் பாருங்க. കർത്താവ് തന്നെ എത്രമാത്രം സ്നേഹിക്കുന്നെന്ന് നോക്കുക. நாம் இவ்விதமாக எங்களுடைய ஜீவித்தை நஷ்டப்படுத்தினாலும் கூட எங்களுடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாது என்றதான தேவனுடைய நோக்கமாயிருக்கு. നമ്മുടെ ജീവിതത്തിലുള്ളതെല്ലാം നഷ്ടപ്പെട്ടാലും നമ്മുടെ ആത്മാവ് നശിക്കരുതെന്നുള്ളതാണ് ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശം. பொருட்கள் அழிந்தாலும் எங்களுடைய ஆசீர்வாதம் இழந்து போனாலும் നമ്മുടെ ജീവൻ തപ്പ നാം ഓടി പോക വേണ്ടിയ, നമ്മുടെ സമ്പത്തൊക്കെ നഷ്ടപ്പെട്ടാലും നമുക്കുണ്ടായിരിക്കുന്ന അനുഗ്രഹങ്ങൾ പോയാലും ജീവരക്ഷയ്ക്കായി നാം ഓടി രക്ഷപ്പെടണം. நமக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ദൈവം നമുക്ക് നിത്യജീവൻ തന്നിരിക്കുന്നു. ஒரு வெளியேறப்பட்ட பொக்கிஷமாக இருக்கிறது. അതൊരു വിലയേറിയ നിക്ഷേപമാണ്. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், சோதனை வந்தாலும் நம்முடைய நித்திய ஜீவனை நாம் இழந்து போக கூடாது. ആകയാൽ ഏത് കഷ്ടങ്ങൾ, പ്രശ്നങ്ങൾ, പരീക്ഷകൾ, പോരാട്ടങ്ങൾ വന്നാലും നിത്യജീവനെ കളയരുത്. அந்த நித்திய ஜீவனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ആ നിത്യജീവനെ നാം സൂക്ഷിക്കണം. நாம் நித்தியத்தில் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிறதான ஒரு அனுபவமாக இருக்கிறது. നാം നിത്യതയിൽ എന്നും തന്നോടൊപ്പം പാർക്കുന്ന അനുഭവമാണ്. ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொன்னார். ആകയാൽ ജീവരക്ഷയ്ക്കായി ഓടിപ്പോവുക. இரண்டாவது காரியம் அவனை பார்க்கும்போது பின்னிட்டு பார்க்காதே. അടുത്തതായി പറയുന്നുണ്ട്, പുറകോട്ട് നോക്കരുത്. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. அழிந்து போறதான பொருட்களை குறிச்சு நீ தொந்தரப்படாதே. നശിച്ചു പോകുന്ന കാര്യങ്ങളെ കുറിച്ച് നീ വിഷാദിക്കേണ്ട. அது பின்னிட்டு பார்க்கிறது, அந்த பொருட்களை இழந்து போற பொருட்களை திரும்பி பார்க்கிறதான அனுபவம். പുറകോട്ട് നോക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ നശിച്ചു പോകുന്നതായ ആ കാര്യങ്ങളെ തിരിഞ്ഞു നോക്കുന്നു. பின்னிட்டு பாராதே. ആകയാൽ പുറകോട്ട് നോക്കരുത്. சமபூமி எங்கும் நிக்காதே. ഈ സമഭൂമിയിൽ എങ്ങും നിൽക്കരുത്. சமபூமி என்னத்தை காண்பிக்கிறது? ഈ സമഭൂമി എന്തിനെ കാണിക്കുന്നു? சுகபோகமாக வாழுகிறதான ஒரு ஜீவியம். വളരെ സുഖഭോഗമായി ജീവിക്കുന്ന, கஷ்டம் ஒன்றும் கிடையாது, കഷ്ടതകളൊന്നുമില്ല. நான் விரும்பின மாதிரி நடந்து கொள்ளலாம், നമ്മുടെ ഇഷ്ടം പോലെ ജീവിക്കാം. அதாவது உலக பிரகாரமாக உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்க கூடியதான ஒரு நிலவரமாயிருக்கு. ലോകത്തിലുള്ളതായ സകലവും ആസ്വദിച്ച് ജീവിക്കുന്ന ഒരു അനുഭവം. அதான் தீமோத்தி 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, அதாவது சுகபமா வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று வாசிக்கிறோம். കാമുകിയായവൾ അല്ലെങ്കിൽ സുഖഭോഗിയായി ജീവിക്കുന്നവൾ ജീവനോടിരിക്കയിൽ ചത്തവൾ. அவர் அதாவது ஜீவனோட ஜீவிக்கிறாள். ஆனாலும் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பிராம ஒரு மரித்த நிலவரம், ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலவரம் இழந்து போன, அதாவது தேவபாதத்துல அந்த சமூகத்துல காத்திருக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தை அறிய முடியாது. இப்படி பல விதத்திலே நாம் ஒரு മരിത്ത നിലവരത്തിൽ ആവിക്കുரிய മരിത്ത നിലവരത്തിൽ കാണപ്പെടുക. ജീവിച്ചിരിക്കുന്നു എന്നാൽ ആത്മീയമായി നോക്കിയാൽ മരിച്ചൊരു അനുഭവമാണ്. പ്രാർത്ഥിക്കുവാനോ ആരാധിക്കുവാനോ ദൈവികമായ കാര്യങ്ങൾ ഒന്നും ചെയ്യുവാനോ കഴിയാത്ത ഒരു നിർജീവാവസ്ഥ. சில நேரங்களில் ஆண்டோடைய வார்த்தையில கேட்கிற நேரத்தில் அப்படியே பயங்கரமான தூக்கத்துக்குள்ள நாம் ஆகிவிடுகிறோம். ചില സമയങ്ങളിൽ ദൈവവചനം കേൾക്കുമ്പോൾ നാം വലിയൊരു ഉറക്കത്തിലായിത്തീരുന്നു. காரணம் என்ன? காரணம் എന്ത്? அதாவது உயிரோடு செத்தவளாய் காணப்படுகிறோம், மரித்தவளாய் காணப்படுகிறோம். ജീവനോട് ഇരിക്കുമ്പോൾ തന്നെ ചത്തവരായി കാണപ്പെടുന്നു. ஆவிக்குரிய பிராமர் மரித்த நிலவரத்தில் இருக்கிறோம். ആത്മീകമായി മരിച്ചതായ ഒരു അനുഭവം. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. சமபூமி எங்கும் நிக்காதே. ஆகையால் ഈ സമഭൂമിയിൽ എങ്ങും നിൽക്കരുത്. எல்லா லௌகிகங்களும் இருக்கிறது, எல்லா லௌகிகம் இருக்கிறது, എല്ലാ ആധുനിക സൗകര്യങ്ങളും, நாகரிகங்கள் இருக்கிறது, എല്ലാ സംസ്കാരങ്ങളും, எல்லாவற்றையும்
அனுபவிக்கக்கூடிய எல்லா வழிகளும் இருக்கிறது, എല്ലാ ആസ്വദിക്കുവാനുള്ള മാർഗമുണ്ട്. அதனால் எல்லாம் விட்டு நாம் விலகி ജീവിക്കൊണ്ടുதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை எதிர்பார்க்கிறார். എന്നാൽ ഇതൊക്കെ വിട്ടു ജീവിക്കണമെന്നാണ് കർത്താവായ യേശു നമ്മെ കുറിച്ച് പ്രതീക്ഷിക്കുന്നത്. அதனால் தான் யோவான் சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, യോഹന്നാൻ 16:17 വായിക്കുമ്പോൾ 17 வாசிக்கும் பொழுது 17:17 அதாவது நான் உலகத்தார் அல்லாத போல அவளும் உலகத்தார் அல்லாத போல ജീവിക്കൊണ്ട് விரும்புகிறார். ഞാൻ ലൗകികനല്ലാത്തതുപോലെ അവരും ലൗകികന്മാരല്ല എന്ന് താൻ പറയുന്നു. சாத்தான் விதமாக ஒரு இந்த உலகத்தில் நாகரிகங்கள் லௌகிகங்களை பெரிதாக மாற்றி விதமாக தன்பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியாக தெய்வ வல்லமை இழந்து இவ்விதமாக தன்பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறார். ഈ ലോകത്തിലെ ലൗകികത ആധുനികത അത് വലുതായി കാണിച്ച് ദൈവത്തിൽ നിന്ന് അകറ്റി തന്റെ പക്കലേക്ക് വലിച്ചെടുക്കുവാൻ സാത്താൻ ശ്രമിക്കുന്നു. അതിനകത്താണെങ്കിൽ സമഭൂമി എങ്കും നിൽക്ക വേണ്ട. അതുകൊണ്ടാണ് പറയുന്നത് ഈ സമഭൂമിയിൽ പ്രദേശത്ത് നിൽക്കരുത്. മലയ്ക്ക് ഓടിപ്പോ, പർവ്വതത്തിലേക്ക് ഓടിപ്പോവുക, മലയ്ക്ക് ഓടിപ്പോ, പർവ്വതത്തിലേക്ക് ഓടിപ്പോവുക. இப்பொழுது மலைக்கு ஓடிப்போ சொல்லும் பொழுது ഈ പർവ്വതത്തിൽ ഓടിപ്പോവുക എന്ന് പറയുമ്പോൾ லோத்துக்கு சரியான ஒரு விளக்கம் இல்லாமல் காணப்படுகிறது. ലോത്തിന് അതിനെക്കുറിച്ച് ഒരു ശരിയായ അറിവില്ലായിരുന്നു. കാരണം എന്ത്? அதாவது தன்னுடைய ஜீவித்தில விதமான ஜெபித்து தன்னுடைய காரியங்களை தன்னுடைய செய்களை அவைக்குரிய பிரகாரமாக நடக்கிறதான அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தது. തന്റെ ജീവിതത്തിൽ ഒരിക്കലും പ്രാർത്ഥിച്ച് ആത്മീകമായ കാര്യങ്ങൾ ഗ്രഹിച്ച് ആത്മീകമായി നടക്കുന്ന അനുഭവം തനിക്ക് ഇതുവരെയും ഇല്ലായിരുന്നു. அல்லது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலவரங்கள், ദൈവ ഇഷ്ടം എന്തെന്ന് അറിയുന്നതായ ഒരു അനുഭവം തനിക്കില്ലായിരുന്നു. கஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்ல, കഷ്ടപ്പെടുവാൻ മനസ്സില്ല. மலைக்கு போறதுன்னு சொன்னா எனக்கு கஷ்டமாயிருக்கு, நான் மாண்டு போவேன். പർവ്വതത്തിലേക്ക് പോവുക എന്ന് പറഞ്ഞാൽ പ്രയാസമുള്ള ഒരു കാര്യമാണ്, ഞാൻ മരിച്ചു പോകും. கர்த்தர் அவர் நம்மளை பாதுகாத்து நித்தியமாய் நடத்த விரும்புகிறார். കർത്താവ് നമ്മെ സൂക്ഷിച്ച് നിത്യതയോളം നടത്തുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லுகிறார். ആകയാലാണ് പറയുന്നത് നീ പർവ്വതത്തിലേക്ക് ഓടിപ്പോവുക. லோத் என்ன சொல்லுகிறார்? എന്നാൽ ലോത്തിന്റെ മറുപടി நான் மலைக்கு போகும்போது உனக்கு என்னால் முடியாது, நான் வழியில மாண்டு போவேன். കർത്താവേ, പർവ്വതത്തോളം ഓടിപ്പോകാനുള്ള ശേഷി എനിക്കില്ല, ഞാൻ മരിച്ചു പോകും. எனக்கு தொடர முடியாது, நான் வழியில மறித்து போவேன். ഓടിയെത്തുവാൻ എനിക്ക് സാധ്യമല്ല, ഞാൻ മരിച്ചു പോകും. தேவன் அறியாமல் எங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்காது. എന്നാൽ ദൈവം അറിയാതെ നമുക്കൊന്നും സംഭവിക്കില്ല. நிலவரத்தை அறிந்து அதுக்கேற்ற தன்மைகளை நடத்துறவராயிருக்கிறார். നമ്മുടെ അവസ്ഥ അറിഞ്ഞ് മാത്രമേ ദൈവം നമ്മെ നടത്തൂ. നമ്മുടെ ആത്മാவை பாதுகாக்கும்படியாக, ആത്മാവിനെ സൂക്ഷിക്കുവാൻ, നമ്മുടെ ജീവിതத்தை பாதுகாக்கும்படியாக, ജീവിതത്തെ സൂക്ഷിക്കുവാൻ அதனால் கர்த்தர் விதமாக எங்களை நடத்துறவராயிருக்கிறார். കർത്താവ് നമ്മളെ ഇങ്ങനെയൊക്കെ നടത്തുന്നു. அதனால் லோத்து விதமாக அந்த இடத்துல என்னால் முடியாத ஆண்டவர் சொல்லுகிறார். എന്നാൽ ലോത്ത് പറയാണ്, എനിക്ക് കഴിവില്ല കർത്താവേ, அந்த நாட்டை எனக்கு தாரும், എനിക്ക് ആ സ്ഥലം തരണമേ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ദൈവത്തിന് മഹത്വം. இப்படித்தான் நாமும் கூட அதிகமாக விரும்புகிறோம். எங்களுக்கு லேசான வழியைத்தான் விரும்புகிறோம். எங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது அப்படி எங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, அதிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ளும், இப்படி நாம் விரும்புகிறோம். നാമും ഇങ്ങനെയാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. കഷ്ടങ്ങളോ പ്രയാസങ്ങളോ ഇഷ്ടപ്പെടുന്നില്ല, എളുപ്പമുള്ള വഴിയാണ് ചോദിക്കുന്നത്. കർത്താവേ, ഞങ്ങൾക്ക് ഈ എളുപ്പമുള്ള വഴി കാണിച്ചു തരണമേ എന്ന് എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കുന്നു. இந்த பாத வழியாக நடத்தி அவர்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற விரும்புகிற பொழுது இவ்விதமாக அந்த வழி எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, அதிலிருந்து என்னை மாற்றி என்னது லேசான வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே நாம் விரும்புகிறோம். ദൈവം തന്റെ പാതയിലൂടെ നമ്മെ നടത്തി നമ്മെ വിലയേറിയവരായി മാറ്റുവാൻ ആഗ്രഹിക്കുമ്പോൾ നമ്മൾ അത് ഇഷ്ടപ്പെടാതെ, കർത്താവേ എന്നെ എളുപ്പമുള്ള വഴിയിലൂടെ നടത്തണമേ എന്ന് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. ஒருவேளை தொடர்ந்து நாம் இவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய கண்களை காண்கிற தேவன் அதே நேரத்தில் அவ்விதமாய் எங்களுக்கு அந்த தேவன் அந்த இடத்தை கொடுக்கிறார். ஆனாலும் எங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பை காண்கிறோம். എന്നാൽ നമ്മൾ തുടർന്ന് ഇങ്ങനെ കരഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ഒരുപക്ഷെ കണ്ണുനീര് കണ്ട് ദൈവം നമുക്ക് അത് അനുവദിച്ചു തന്നേക്കാം. എന്നാൽ നമ്മുടെ ആത്മാവിന് അതൊരു വലിയ നഷ്ടമായി തീരും. അതിനാൽ നാം ഇவ்விதமாக தேவனுக்குள்ளாக நாம் சித்தத்தை, அதாவது தேவனுடைய ஆலோசனைப்படி நடத்துறதா இருந்தால் நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். എന്നാൽ ദൈവത്തിന്റെ ആലോചന കേട്ട് ജീവിക്കുന്നതായ ഒരു സ്വഭാവം ഉണ്ടെങ്കിൽ നാം പൂർണ്ണമായും ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം ചെയ്യുന്നവരായി തീരും. அப்பொழுது நாம் இவ்விதமாக என்ன சொல்லுவோம்? அதாவது இந்த கஷ்டமான பாதையா இருந்தால் கர்த்தாவே இதனை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லுற வேளையில மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். അപ്പോൾ എന്നാൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കഷ്ടത വരുമ്പോൾ ഈ കഷ്ടത എന്നിൽ നിന്ന് മാറ്റിത്തരണമെന്ന് അപേക്ഷിച്ചാൽ ദൈവം നമ്മോട് പറയും, എന്റെ കൃപ നിനക്ക് മതി. அதாவது
எங்களுக்கு தேவ சித்தம் செய்யறதான் அந்த வாஞ்சை இருக்கிற நிமித்தமாக ஒருவேளை நாம் அறியாம சில காரியங்கள் எங்களை சம்பவிக்கும் பொழுது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இப்படி சொல்லு. ஆனால் தேவன் அறிந்து அவர் என்ன செய்யறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். ദൈവേഷ്ടം ചെയ്യണമെന്ന് നമ്മുടെ ഉള്ളിൽ ആഗ്രഹമുണ്ടെങ്കിലും ചിലപ്പോൾ നാം അറിയാതെ ഇങ്ങനെയുള്ള കഷ്ടതകളെ കുറിച്ച് കർത്താവിനോട് പറയുമ്പോൾ കർത്താവ് നമ്മോട് പറയും, എന്റെ കൃപ നിനക്ക് മതി, என்னுடைய கிருபை உனக்கு போதும், എന്റെ കൃപ നിനക്ക് മതി. ஆனால் இவ்விதமான கஷ்டமான அனுபவங்களுக்குள்ளா போகும் பொழுது, இடுக்கமான பாத வழியா போகும் பொழுது கர்த்தருடைய கிருபையை நாம் ஏராளமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ആകയാൽ ഇങ്ങനെയുള്ളതായ കഷ്ടതയുടെയും ഞെരുക്കത്തിന്റെയും വാതിലൂടെ പോകുമ്പോൾ ദൈവം നമുക്ക് ധാരാളം കൃപ നൽകുന്നു. யோபு இதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு நாம் புண்ணாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். യോബ് ഇതിനെ കുറിച്ച് ഇങ്ങനെയാണ് പറയുന്നത്, ഞാൻ പോകുന്ന വഴി അവൻ അറിയുന്നു, അവൻ എന്നെ ഇങ്ങനെ ശോധന കഴിച്ച ശേഷം ഞാൻ പൊന്നുപോലെ പുറത്തു വരും. இவ்விதமாய் கர்த்தர் எங்கள் நிலவரத்தை அறிந்து இவ்விதமாய் எங்களை மாற்றி அவர் விடுதலை பெற்றவர்களாக மாற்ற விரும்புகிறார். കർത്താവ് എന്റെ അവസ്ഥകൾ അറിഞ്ഞ് കർത്താവ് എന്നെ നടത്തി എന്നെ വിലയേറിയവനാക്കി മാറ്റും. மலைக்கு போன்னு சொல்லும் பொழுது அது ஒரு கஷ்டமான காரியம். പർവ്വതത്തിൽ കൂടി പോകുക എന്ന് പറയുമ്പോൾ പ്രയാസമുള്ള ഒരു കാര്യമാണ്. அதாவது பாடுகள் கஷ்டங்கள் உள்ளதான் நிலவரங்களாயிருக்கிறது. കഷ്ടതകളും പ്രയാസങ്ങളുമുള്ള ഒരു അവസ്ഥയാണിത്. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. அது ஏறி மேல மலையில ஏறும் பொழுதே சில நேரத்தில் இழைத்து களைத்து போகிறார், சில பேர் களைத்து போவார்கள். പർവ്വതത്തിൽ കയറുമ്പോൾ ചിലർ വളരെ ക്ഷീണിച്ച് തളർന്നു പോകും. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. அதனால் தான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, പത്രോസ് എഴുതിയ 1-ാം ലേഖനം 4-ാം അധ്യായം 1-2 വാക്യങ്ങളിൽ ക്രിസ്തു ജഡത്തിൽ കഷ്ടം അനുഭവിച്ചതുകൊണ്ട് നിങ്ങളും ആ ഭാവം തന്നെ ആയുധമായി ധരിപ്പിൻ. ജഡത്തിൽ കഷ്ടം അനുഭവിച്ചവൻ ജഡത്തിൽ ശേഷിച്ചിരിക്കും കാലം ഇനി മനുഷ്യരുടെ മോഹങ്ങൾക്കല്ല ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തിനത്രേ ജീവിക്കേണ്ടതിന് പാപം വിട്ടൊഴിഞ്ഞിരിക്കുന്നു. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க, அதாவது கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்ட நிமித்தமாக நாமும் அது ஒரு ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். ആകയാൽ കർത്താവായ യേശു നമുക്ക് വേണ്ടി ജഡത്തിൽ കഷ്ടം അനുഭവിച്ചതുകൊണ്ട് നാമും ആ ഭാവം ആയുധമായി ധരിച്ചാൽ നമുക്ക് പാപം വിട്ട് ഒഴിഞ്ഞിരിക്കുവാൻ സാധിക്കും. உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அவரிடத்தில் அன்புகுறவர்கள் இந்த பாதையை அதிகமாக விரும்புகிறவர்களாயிருக்கிறார்கள். വാസ്തവമായി കർത്താവിനോട് സ്നേഹമുള്ളവർ ഈ പാതയെ അധികം ഇഷ്ടപ്പെടും. அவர் மாம்சத்துல பாடுபட்டபடியே நானும் அவருக்காக இந்த பாடு அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த வாஞ்சை அவளுக்குள்ள இருக்கிறது. യേശു എനിക്ക് വേണ്ടി ജഡത്തിൽ കഷ്ടം അനുഭവിച്ചതുകൊണ്ട് ഞാനും ആ പാതയിൽ കൂടെ പോയി കഷ്ടം അനുഭവിക്കണമെന്നുള്ള ഒരു ദാഹമുണ്ടാകും. அவள் அந்த பாவத்தோடு ஓய்ந்து ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை செய்கிறவளாய் காணப்படுகிறார். അങ്ങനെയുള്ളവർ പാപം വിട്ടൊഴിഞ്ഞ ഒരു വിശുദ്ധ ജീവിതം നയിക്കും. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. மலையின் ஜீவியம் ஒரு கஷ்டமான ஜீவியம் தான். ആകയാൽ പർവ്വതത്തിൽ പാർക്കുന്നത് പ്രയാസമുള്ള ഒരു അനുഭവമാണ്. அந்த இடத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறார். എന്നാൽ അവിടം തിരഞ്ഞെടുക്കുവാനാണ് ദൈവം പറയുന്നത്. அப்படி சொன்னா அந்த பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறதான ஒரு அனுபவம், പാപം വിട്ടൊഴിഞ്ഞിരിക്കുന്ന ഒരു അനുഭവം നമുക്ക് അതിൽ ലഭിക്കും. கர்த்தர் விதமாக ஒரு விடுதலைகளுக்கு தருகிறார். കർത്താവ് ഇങ്ങനെയുള്ളതായ ഒരു അനുഭവം നമുക്ക് നൽകുന്നു. அடுத்தபடியா நான் பார்க்கும் பொழுது, അടുത്തതായി നോക്കുമ്പോൾ மலையை குறித்து பார்க்கும் பொழுது പർവ്വതത്തെ കുറിച്ച് നോക്കിയാൽ ஒரு ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. അതൊരു പ്രാർത്ഥനാ ജീവിതത്തെ കാണിക്കുന്നു. இயேசு அடிக்கடி அவளு ஊழியத்தின் பகுதியில் ஒரு பகுதி எப்பொழுது மலைக்கு ஏறி போயிருந்து ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். കർത്താവായ യേശുവിന്റെ ശുശ്രൂഷയുടെ ഇടയ്ക്കിടെ താൻ മലയിൽ പ്രാർത്ഥിക്കുവാനായി കയറി പോകുന്ന ഒരു അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, മർക്കോസ് എഴുതിയ സുവിശേഷം 6-ാം അധ്യായം 46-ാം அவர் மலைக்கு போனார், அதாவது மலையில போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். താൻ മലയിൽ കയറി പോയി തനിച്ച് പ്രാർത്ഥിച്ചു. അവരെ പറഞ്ഞയച്ചു വിട്ട ശേഷം താൻ പ്രാർത്ഥിപ്പാൻ മലയിൽ പോയി. അവർ ജനങ്ങളെ അനുപ്പിവിട്ട പിൻപ് ജപം பண்ணும்படி ഒരു മലയിന്മേൽ ഏറിனார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. இவர் அடிக்கடி மலைக்கு போய் ஜெபிக்கிறதான அனுபவம், കൂടെ കൂടെ മലയിൽ കയറി പ്രാർത്ഥിക്കുന്ന അനുഭവം യേശുവിനുണ്ട്. இவ்விதமாக நம்முடைய ஜீவிதத்திலும் அந்த மலைக்கு போறதான அனுபவம் காணப்பட வேண்டும். ഇതുപോലെ നമ്മുടെ ജീവിതത്തിലും മലയിൽ കയറി പോകുന്ന അനുഭവം ഉണ്ടാകണം. லோத்துக்கு அவ்விதமான அனுபவம் இருக்க இல்ல. ലോത്തിന് ഈ അനുഭവം ഇല്ല. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. அதனால் இயேசு இவ்விதமாக அந்த பாடுபட முன்பதாக அவருக்கு வந்த இடுக்கங்கள் நெருக்கங்கள் நிமித்தமாக அவர் ஜெபிக்க வேண்டும் விரும்பி தம்முடைய அருமையான சிஷ்யமாரை கூட்டிக் கொண்டு தனித்திறன் ஜெபிக்கும்படியாக பிரயாசப்பட்டார். കർത്താവായ യേശു തനിക്ക് കഷ്ടതകൾ പ്രയാസങ്ങൾ വരുമെന്ന് അറിഞ്ഞ് അവൻ അതിനു മുമ്പായി തനിച്ച് പ്രാർത്ഥിക്കേണ്ടതിന് ശിഷ്യന്മാരെയും കൂട്ടിക്കൊണ്ടുപോയി.
இவ்விதமாக அவர் சீஷர்மாரை விட்டு ஜெபித்து அவர் தனியா போய் ஜெபித்து கொண்டிருந்தார். ഇങ്ങനെ ശിഷ്യന്മാരുമായി ചെന്ന് താൻ തനിച്ച് പ്രാർത്ഥിച്ചു. அந்த ஜெபத்தில் அவருக்கு சரியான ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. എന്നാൽ ആ പ്രാർത്ഥന അവർക്കൊരു വലിയ പോരാട്ടമായി. இந்த சீஷர்மாருடைய ஜெபத்தை எதிர்பார்த்திருந்தார். ഈ ശിഷ്യന്മാരുടെ താൻ പ്രതീക്ഷിച്ചു. வந்து பார்க்கும் பொழுது அங்கே சீஷர்மார் நித்திர மயக்கமா இருக்கிறார்கள். അവർ പ്രാർത്ഥിക്കുമെന്ന് യേശു പ്രതീക്ഷിച്ചു. വന്നു നോക്കിയപ്പോൾ ഇവരെല്ലാവരും മയങ്ങുകയായിരുന്നു. அவளுக்கு ஜெபிக்க முடியல. അവരെ കൊണ്ട് പ്രാർത്ഥിക്കുവാൻ സാധിച്ചില്ല. நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 മണിക്കൂറെങ്കിലും നിങ്ങൾ ഉണർന്ന് പ്രാർത്ഥിക്കുക. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. இந்த பேதுரு தன்னுடைய பலத்தில எல்லா காரியத்தையும் விளங்கப்படுத்தினார். പത്രോസ് അതുവരെയും തന്റെ ശക്തി കൊണ്ടെല്ലാം ചെയ്തിരുന്നു. உமோட மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குன்னு சொன்னார். നിന്നോട് ഇവിടെ മരിക്കുവാനും ഞാൻ ഒരുക്കമാണ്. இந்த சோதனை வருகிற நேரத்தில் இடறி போறதா பார்க்கிறோம். എന്നാൽ പരീക്ഷ വന്നപ്പോൾ അവൻ ഇടറിപ്പോയി. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. அப்படியானால் நம்முடைய ஜீவியத்திலே மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற நல்ல காரியம்தான். நம்முடைய வெளிப்பிராரமான எல்லா காரியங்கள், எங்களுடைய போக்குவரத்தில் மற்ற எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு இது இருக்கு. ஆனால் எங்களுடைய ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நாமே ஜெபத்திலே தரித்தவளாக இருக்க வேண்டும். മറ്റുള്ളവർ നമുക്കായി പ്രാർത്ഥിക്കുന്നത് ഒരു നല്ല കാര്യം തന്നെയാണ്. നമ്മുടെ പോക്കിൽ വരവിലൊക്കെ നമുക്കൊരു വലിയ സുരക്ഷിതത്വമുണ്ട്. എന്നാൽ നമ്മുടെ ആത്മീക വളർച്ചയ്ക്ക് നാം തന്നെ പ്രാർത്ഥിക്കുക എന്നുള്ളത് അനിവാര്യമാണ്. യേശുവോട് கூட இருக்கிற நேரமெல்லாம் பேதுருக்கு பெரிய தைரியமா இருந்தது. യേശുവിനോട് കൂടി ആയിരുന്നപ്പോഴൊക്കെ ഇവർക്ക് ഭയങ്കര ധൈര്യമായിരുന്നു. ധൈര്യമായി பேசுகிறார். വളരെ ധൈര്യത്തോടെ സംസാരിച്ചു. இப்பொழுது இந்த சோதனை வருகிற நேரத்திலே, എന്നാൽ ഈ പരീക്ഷ വന്നപ്പോഴോ, இப்பொழுது அவரை நான் அறியேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். ഞാൻ കർത്താവിനെ അറിയുന്നില്ല എന്നവൻ മറുത്തു പറഞ്ഞു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. இப்படியான ஜீவியங்கள் நமக்குள்ள வராதபடிக்குத்தான் நாம் மலையை நோக்கி போயிருந்து தனித்திருந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் நமக்கு அவசியம். ഇങ്ങനെയുള്ളതായ ഒരു അവസ്ഥ നമുക്ക് വരാതിരിക്കേണ്ടതിന് നാം മലയിൽ കയറി ചെല്ലുക, തനിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്ന അനുഭവം സൂക്ഷിക്കുക. ஒருவேளை ஊழியத்துல கூட எங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரலாம். ശുശ്രൂഷയിൽ ഞങ്ങൾക്ക് പലവിധമായ പരീക്ഷകൾ വരും. விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு பல சோதனைகள் வரலாம். വിശ്വാസികളായിരിക്കുന്നവർക്ക് പല പരീക്ഷകൾ ஜெயிக்க வேணுமா இருந்தால் അതിനെ ജയിക്കണമെങ്കിലോ இந்த ஜெப ஜீவியம் காணப்பட வேண்டும். പ്രാർത്ഥനാ ജീവിതം ആവശ്യം. இந்த ஜெப ஜீவியம் இல்லாவிட்டால் உள்ளான மனுஷனுக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்கும். പ്രാർത്ഥനാ ജീവിതം ഇല്ലായെങ്കിൽ അകത്തെ മനുഷ്യന് ബലം ഉണ്ടാവുകയില്ല. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. இப்ப நடந்தது, ഇപ്പോൾ സംഭവിച്ചത്, எனக்கு அந்த சமபூமியை தாரும் என்று கேட்டான். എനിക്ക് ആ സമഭൂമി നൽകണമെന്ന് ചോദിച്ചു. பிறகு அந்த எனக்கு அந்த இடத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். ആ സ്ഥലം വേണമെന്ന് ചോദിച്ചു. அவர் கேட்ட இடத்தை தேவன் கொடுத்தார். ചോദിച്ച സ്ഥലം ദൈവം നൽകി. ஆனா என்ன நடந்தது? സംഭവിച്ചത്, கடைசியாக அவனுடைய ஜீவியம் ஒரு மோசமான நிலவரத்து மாறிவிட்டது. ഒടുവിൽ ജീവിതം വളരെ ഹീനമായി കലാശിച്ചു. அவன் எல்லாத்தையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். എല്ലാം നഷ്ടപ്പെട്ടവനായി മാറി. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. ஆண்டவராய் இயேசு நமது வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை மீட்டிருக்கிறார். நாம் அவளுக்கு ஒரு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். കർത്താവായ യേശുവിന്റെ വിലയേറിയ രക്തത്താൽ നമ്മെ വീണ്ടെടുത്ത് ശുദ്ധീകരിച്ചിരിക്കുന്നു. ആകയാൽ അവന് യോഗ്യമാവണ്ണം നടക്കാം. ஆயினால் நாம் இவ்விதமாக என்ற ஜெப ஜீவித்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆகையால் பிரார்த்தனா ஜீவிதம் விட்டுகளயരുത്. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுடைய ஜீவிதத்தில் தனிப்பட்டு ஜெபிக்கிறதான ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ഓരോരുത്തരും തനിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്ന വ്യക്തിപരമായ പ്രാർത്ഥന അനുഭവം വിട്ടുകളയരുത്. மற்றவற்றை ஜெபங்கள் மூலமாக ஒருவேளை பாதுகாக்கப்படலாம், ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நம்முடைய உள்ளான பலத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாமே தனியாக இருந்து ஜெபத்தில் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். മറ്റുള്ളവരുടെ പ്രാർത്ഥനയാൽ സൂക്ഷിക്കപ്പെട്ടേക്കാം, അനുഗ്രഹിക്കപ്പെട്ടേക്കാം. എന്നാൽ അകത്തെ മനുഷ്യനിൽ ബലം പ്രാപിക്കണമെങ്കിൽ നാം തന്നെ പ്രാർത്ഥിക്കുന്ന അനുഭവത്തെ സൂക്ഷിക്കുക. ஆயினால் இவ்விதமாக லோத்து ஆபிரகாமுடைய ஜெபத்தில் நம்பிக்கை இருந்த நிமித்தம் அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரம் எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். ஆனால் அவனுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள பலனை காண முடியாமல், உறுதியா தேவனுக்குள்ள காணப்பட முடியாமல் எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். അബ്രഹാമിന്റെ പ്രാർത്ഥനയിൽ പ്രതീക്ഷ വെച്ച് ജീവിച്ച ലോത്ത് ഭൗമികമായ നിലയിൽ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടുവെങ്കിലും അവന് ദൈവവുമായി ഒരു ബന്ധമില്ലാതെ പ്രാർത്ഥനാനുഭവം ഇല്ലാതെ പോയതുകൊണ്ട് അവൻ അകത്തെ മനുഷ്യനിൽ ബലഹീനനായി മാറി. ഒടുവിൽ അവന് എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു പോയി. ஆயினால் அந்த நாள் நினையாத நேரத்தில் நமக்கு சம்பவிக்கிறதாயிருக்கு. ஆகையால் ആ ദിവസം நினையாத നാഴികയിൽ ഉണ്ടാകും. அப்படியான சந்தர்ப்பங்கள் நினையாத நேரத்தில் சம்பவிக்கிறது ஆயிருக்கிறது. நினையாத നാഴികയിൽ അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ സംഭവിക്കുന്നു. லூகாஸ் விசேஷம் 21 அதிகாரத்தில் 34 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ലൂക്കോസ് 21:34 വായിക്കുമ്പോൾ
നിങ്ങളുടെ ഹൃദയം അതിഭക്ഷണത്താലും മദ്യപാനത്താലും ഉപജീവന ചിന്തകളാലും ഭാരപ്പെട്ടിട്ട് ആ ദിവസം നിങ്ങൾക്ക് പെട്ടെന്ന് കണി പോലെ വരാതിരിപ്പാൻ സൂക്ഷിച്ചുകൊള്ളുവിൻ. உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். കർത്താവിന്റെ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. உங்களுடைய இருதயம் பெருந்தீண்டினாலும் നിങ്ങളുടെ ഹൃദയം അതിഭക്ഷണത്താലും இவ்விதமாக எங்களுடைய இருதயம் பாரமடைந்து ஒரு கடினப்பட்டு போகாதபடிக்கு ഹൃദയം ഭാരപ്പെട്ട് കഠിനമായി തീരാതവണ്ണം அல்லது இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான நன்மைகள் புகழை பெற்றுக் கொள்றதான ஒரு அனுபவங்கள், ലോകത്തിലെ നന്മകളും സമ്പത്ത് ലഭിക്കുന്നതായ അനുഭവം, அதோடு கூட வெறியினுடைய தன்மை எப்படியாவது செய்து நிறைவேற்றணும், பழி வாங்கணும், பலிக்கு பழி செலுத்தணும், இப்படியான எண்ணங்கள். അതോടൊപ്പം തന്നെ പ്രതികാരം ചെയ്യണം, പകരം വീട്ടണം എന്നുള്ളതായ വൈരാഗ്യ ചിന്തകൾ. அடுத்தது லௌகிக கவலைகள், ലോകത്തിന്റേതായ ഭാരങ്ങൾ. பாருங்கள், அவள் எல்லாம் இப்படி நல்லா இருக்கிறாள், அவள் நல்லா உடுத்திருக்கிறாள், நாமும் அப்படி நடந்தா என்ன? അവരൊക്കെ എത്ര നന്നായി ജീവിക്കുന്നു, നല്ല വസ്ത്രം ധരിക്കുന്നു, എനിക്ക് അതുപോലെ ജീവിക്കേണ്ടായോ? நல்லா மற்றவளை பார்க்க நான் ஒரு விளையாட பெற்றலாய் காணப்பட வேண்டும், മറ്റുള്ളവരുടെ മുമ്പിൽ നമുക്ക് നല്ല വിലമതിപ്പ് വേണം, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேணும், എല്ലാം ആസ്വദിക്കണം. இவைகள் மூலமாக கவலை அதாவது பாரப்படாதபடிக்கு, ഇങ്ങനെയുള്ള ചിന്തകളാൽ ഭാരപ്പെടാതെ அந்த நாள் நினையாத நேரம் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ആൾ നനയാത്ത നാഴികയിൽ വരാതിരിക്കേണ്ടതിന് നിങ്ങൾ സൂക്ഷിപ്പീൻ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. நாம் ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருக்கலாம், ഒരു നല്ല വിശ്വാസിയായിരുന്നേക്കാം, நாம் முன்பற்றிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் இழந்தோமானால் இவ்விதமாக நாம் அந்த நாள் எங்கள் நினையாத நேரத்தில் இவ்விதமாக தீமையில் நமக்கு வருவதா இருக்கிறது, உள்ள உலக லவ்யங்கள் நமக்குள்ள வருவதா இருக்கிறது. എല്ലാം ലഭിച്ചിരിക്കാം, എന്നാൽ പ്രാർത്ഥനാ ജീവിതമില്ല എങ്കിൽ നാം നിനയാത്ത നാഴികയിൽ അതെല്ലാം നമുക്ക് കെണിയായിട്ട് വരുന്നു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. ஆயினால் இவைகள் சம்பவிக்கிறபடினால் இவையெல்லாம் சம்பவிக்கிற மனுஷகுமாருக்கு முன்பாக நிக்க பாத்திரவான்கள் என்னும்படிக்கு எப்பொழுதும் ஒளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ആകയാൽ ഈ കാര്യങ്ങൾ സംഭവിക്കും, അതിൽ നിന്ന് ഒഴിഞ്ഞ് മനുഷ്യപുത്രന് മുൻപിൽ നിൽക്കുവാൻ പ്രാപ്തരാകേണ്ടതിന് സദാകാലവും ഉണർന്നും പ്രാർത്ഥിച്ചും കൊണ്ടിരിപ്പിൻ. ஒருவேளை சாத்தான் உங்களுக்கு இந்த மகிமை எல்லாத்தையும் காண்பிப்பான். ഒരുപക്ഷേ സാത്താൻ ഈ ലോകത്തിലെ മഹിമകൾ നിങ്ങൾക്ക് കാണിച്ചു തരും. இயேசுவே சோதிக்கிறதுக்கு அவன் பிரயாசப்பட்டான். അവൻ യേശുവിനെ തന്നെ പരീക്ഷിക്കുവാൻ ശ്രമിച്ചു. உலகத்தோட எல்லா மகிமையும் காண்பித்து ലോകത്തിലെ മഹിമകളൊക്കെ കാണിച്ച് நீ என்னை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினால் இது உமக்கு தருவேன், നീ വീണനെ നമസ്കരിച്ചാൽ ഇതൊക്കെ നിനക്ക് നൽകാം. அந்த உலகத்தில் இருக்க எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ലോകത്തിലുള്ള എല്ലാം എന്നെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നു, அதனால் நீ என்னை வணங்கினால் நமக்கு இதை தருவேன். വീണനെ നമസ്കരിച്ചാൽ ഇതെല്ലാം ഞാൻ നിനക്ക് നൽകാം. அவனுடைய வார்த்தைக்கு இயேசு கீழ்ப்படியவே இல்லை. എന്നാൽ യേശുവിന്റെ വാക്കനുസരിച്ചില്ല. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. ஆகையால் இப்படி சாத்தான் தந்திரமாக எங்களை வஞ்சிக்கிறவனாக இருக்கிற அந்த நாள் எங்கள் மேல் வராதபடி நாங்கள் விழித்திருந்து செபிக்கிறதான ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டும். സാത്താൻ തന്ത്രപൂർവ്വം നമ്മെ ചതിക്കുവാൻ ശ്രമിക്കുമാകയാൽ ആ നാൾ ഒരു കെണി പോലെ നിനയാത്ത നാഴികയിൽ വരാതിരിപ്പാൻ നാം ഉണർന്ന് പ്രാർത്ഥിക്കുക. விழிப்பென்று சொல்லும் பொழுது நித்திரையிலிருந்து விழிப்ப இல்லை, அதாவது எங்களுடைய ஜீவியத்துல சில நேரங்களில் சிந்தையில கூட இதுகள் வந்தாலும் கூட நாம் அதை ஆராய்ந்து சரிப்படுத்தி ஒப்புரவாகத்தான் எங்களுடைய ജീവിതത്തെ കുറിച്ച് നാം വിളിപ്പാ இருக்கிறதா. ഇവിടെ ഉണരുക എന്ന് പറഞ്ഞാൽ ഉറക്കത്തിൽ നിന്ന് ഉണരുന്നതിനെ കുറിച്ചല്ല, നമ്മുടെ ചിന്തയിൽ പോലും എന്തെങ്കിലും പരാജയങ്ങൾ വന്നാൽ ഉടനെ ആരാഞ്ഞ് ക്രമീകരിച്ച് നാം അതിനെ തിരുത്തുക എന്നുള്ളതത്രേ. நாம் ஜெபித்து இவ்விதமாய் இருக்க வேண்டும். നാം പ്രതിച്ച് നാം ഇങ്ങനെ കാത്തുകൊള്ളേണം. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. ஆயினால் இவ்விதமாக ஜெப ஜீவம் இருந்தா தான் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து அதன்படி செய்யக்கூடியதா இருக்கிறோம். പ്രാർത്ഥനാ ജീവിതമുണ്ടെങ്കിൽ മാത്രമേ കർത്താവിന്റെ ഇഷ്ടമെന്തെന്ന് അറിഞ്ഞ് അതിൻ പ്രകാരം ചെയ്യുവാൻ കഴിയൂ. ஆபிரகாம் அவ்விதமாக தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக கர்த்தரை தொழுது கொள்றான். அந்த அனுபவம் இருந்த நிமித்தமாக அவன் இவ்விதமாக கர்த்தருடைய சித்தத்தை எப்பொழுதும் விளங்கி செய்யக்கூடியதான ஒரு அனுபவமாக இருந்தது. അബ്രഹാം ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുകയും ആരാധിക്കുകയും ചെയ്യുന്ന അനുഭവം കാത്തതുകൊണ്ട് അവനെല്ലായ്പ്പോഴും ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം അറിഞ്ഞ് അതിൻപ്രകാരം പ്രവർത്തിച്ചു. அதாவது தேவன் சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றுவார், அதை நடத்துவார், அதை பாதுகாப்பார் என்றதான எண்ணம் ആബ്രഹാമുകളിൽ ഇരുന്നത്. ദൈവം ചില കാര്യങ്ങൾ പറയുമ്പോൾ ദൈവം അതിൻ പ്രകാരം പ്രവർത്തിക്കും, ദൈവം അത് നിറവേറ്റിത്തരും, ദൈവം ആ വാഗ്ദത്തം പാലിക്കും എന്നുള്ളതായ ഒരു പ്രത്യാശ അബ്രഹാമിനുണ്ടായിരുന്നു. ഒരു സന്ദർഭത്തില് ആബ്രഹാമെ ദൈവം ചോദിക്ക വിരുമ്പിനാർ. ഒരു പ്രത്യേക സന്ദർഭത്തിൽ ദൈവം അബ്രഹാമിനെ പരീക്ഷിക്കുവാൻ ആഗ്രഹിച്ചു. അവൻ நெடிய நாட்களாக தனக்கு ஒரு புத்திரன் கிடைக்க வேண்டும் சொல்லி காத்து கொண்டிருந்தான். அவனுடைய விசுவாசத்துக்கு பிரகாரமாக ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார்.
ദീർഘകാലമായി ഒരു മകനെ വേണ്ടി അബ്രഹാം കാത്തിരുന്നു. ആ വിശ്വാസത്തെ മാനിച്ച് ദൈവം അവന് ഒരു മകനെ നൽകി. அவன் இவ்விதமாக ஆண்டவர் சோதிக்கவன் சொன்ன பொழுது, நீ இந்த மகனை நீ ஏகசுதனும் உன் புத்திரனும் பாராதபடி இவன் எனக்கு கொண்டு பழி செலுத்த என்று சொல்லுகிறான். എന്നാൽ ദൈവം അവനെ പരീക്ഷിക്കുവാൻ ആഗ്രഹിച്ചപ്പോൾ നിന്റെ ഏകജാതനെ എനിക്ക് യാഗമർപ്പിക്കണമെന്ന് ആവശ്യപ്പെട്ടു. அந்த வேளையிலே அவன் யாரோடையும் அந்த வார்த்தை பேசாமல் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்களோடு 3 நாள் பிரயாணமாய் போய் அவனை பலி செலுத்தும்படியாக கொண்டு போறது பார்க்கிறோம். എന്നാൽ കർത്താവ് തന്നോട് ഇങ്ങനെ ആവശ്യപ്പെട്ടപ്പോൾ അവൻ ആരോടും അത് പറയാതെ തന്റെ മകനെയും ഭൃത്യന്മാരെയും കൂട്ടിക്കൊണ്ട് 3 ദിവസത്തെ യാത്ര ചെയ്ത് മകനെ യാഗമർപ്പിക്കുവാൻ പോയി. அந்த இடத்துல அவன் இறங்கி கிட்ட வந்த பொழுது வேலைக்காரன் நிப்பாட்டி விட்டு அவனும் மகனுமாக பலி செலுத்தும்படியா 2 பேருமாக கடந்து போகிறார்கள். ആ മലയുടെ അടിവാരത്തിലെത്തിയപ്പോൾ ഭൃത്യന്മാരെ അവിടെ നിർത്തിയിട്ട് മകനെ കൂട്ടിക്കൊണ്ട് 2 പേരുമായി പോയി. அவன் போற வழியில தகப்பனை பார்த்து மகன் கேட்கிறான், தகப்பனே, பலிக்கு விறகும் நெருப்பும் இருக்கிறது, ஆட்ட காணவில்லை என்று கேட்கிறான். പോകുന്ന വഴിയിൽ മകൻ അപ്പനോട് ചോദിക്കുകയാണ്, അപ്പാ, യാഗമർപ്പിക്കുവാൻ തീയും വിറകുമുണ്ട്, എന്നാൽ യാഗമൃഗം എവിടെ? அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். യഹോവா നോക്കിക്കൊള്ളും മകനെ. பாருங்கள், அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். തന്റെ വിശ്വാസം നോക്കുക. கர்த்தர் மேலே விதமாய் ஜெபிக்கிறதான அனுபவங்கள் இருந்தால் கர்த்தர் அது ஆச்சரியமா அற்புதமாய் நடத்துவார். பலிக்காக கர்த்தர் ஆட்டை பார்த்துக் கொள்ளுவார். ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുന്ന അനുഭവം ഉണ്ടെങ്കിൽ ദൈവം അത്ഭുതകരമായി ആശ്ചര്യകരമായി നടത്തിക്കൊള്ളും. കർത്താവ് തനിക്ക് ഹോമയാഗത്തിന് ഒരു ആട്ടിൻകുട്ടിയെ നോക്കിക്കൊള്ളും. ஆனால் அந்த வேளையில் அவன் தன்னுடைய மகனை இவ்விதமாக அடுக்கி அவனை பலியின் மேல் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து கத்தி எடுக்கிற நேரத்தில் தூதன் அவனை நிப்பாட்ட, கத்தி ஓங்காதே உரையில போடு. എന്നാൽ അബ്രഹാമോ യാഗപീഠത്തിന്മേൽ വിറകടുക്കി പിന്നീട് തന്റെ മകനെ അതിൽ കിടത്തി അവൻ യാഗമർപ്പിക്കുവാൻ കത്തിയെടുത്തപ്പോൾ ദൂതൻ തന്നെ തടുത്തു നിർത്തി. அவனுடைய விசுவாசத்தின் வார்த்தை அவ்விதமாக அவனுக்கு பலி செலுத்தும்படி அங்கே ஒரு ஆடு அங்கே இருக்கிறது. അവന്റെ വിശ്വാസത്തിന്റെ വാക്കുകൾ യാഗമർപ്പിക്കത്തോളം ഉണ്ടായിരുന്നു. அதனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவள் இவ்விதமா நாம் கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருடைய சித்தத்தை நாம் ஜெபத்தின் மூலமாகத்தான் அந்த கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யக்கூடியதான அந்த வாஞ்சை உண்டாகிறது. ആകയാൽ യഹോവയിൽ ആശ്രയിക്കുന്നവർക്ക് വാസ്തവമായ ഒരു പ്രാർത്ഥനാ ജീവിതത്തിലൂടെ ദൈവ ഇഷ്ടം ചെയ്യുവാനുള്ള ഒരു താല്പര്യമുണ്ടാകുന്നു. எங்களுக்கு அந்த ஜெப ஜீவம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய சித்தத்தை நாம் உணர முடியாது. அது நாங்கள் எப்பொழுது இப்படி எல்லா ஒரு பிள்ளையான அபிப்பிராயத்தோடு கூட இதெல்லாம் எங்களுக்கு வரக்கூடாது, இது இவளால் வந்தது, அவர்கள் மூலமா எங்களுக்கு வந்தது என்றான ஒரு நியாய தீர்ப்பை நாங்கள் தீர்த்து விடுகிறோம். എന്നാൽ പ്രാർത്ഥിക്കുന്നതായ ഒരു അനുഭവമില്ലെങ്കിൽ ദൈവ ഇഷ്ടം മനസ്സിലാക്കാതെ നാം കാര്യങ്ങളെ തെറ്റിദ്ധരിക്കും. മറ്റുള്ളവർ നിമിത്തം, ആ വ്യക്തി നിമിത്തം, ഈ വ്യക്തി നിമിത്തം ഇതൊക്കെ എനിക്ക് സംഭവിക്കുന്നെന്ന് നമ്മൾ പറയും. ஆனால் உண்மையாகவே நாம் அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் தேவ சித்தத்தை செய்யும் பொழுது இது கர்த்தர் எனக்கு இவ்விதமாக என்னை நடத்துகிறார், நான் அதை கடந்து செல்ல வேண்டும். എന്നാൽ പ്രാർത്ഥനയിലൂടെ നാം ദൈവ ഇഷ്ടം ചെയ്യുമ്പോൾ നമുക്കൊരു കാര്യം മനസ്സിലാകും, കർത്താവ് തന്റെ ഹിതപ്രകാരം എന്നെ നടത്തുകയാണ്, ഞാൻ ഈ പാതയിൽ കൂടെ പോകേണ്ടത് തന്നെയാണ്. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. கர்த்தர் எங்களை தெரிந்திருக்கிறார், അതിനായി ദൈവം നമ്മെ തിരഞ്ഞെടുത്തു. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். നാം ദൈവ ഇഷ്ടം ചെയ്യണം. கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவர்களை பூரணமாக்கப்பட்டு அவருடைய வருகையில காணப்பட வேண்டும். കർത്താവിന്റെ ഇഷ്ടം ചെയ്ത് അവനിൽ തികഞ്ഞവരായി അവന്റെ വരവിൽ കാണപ്പെടണം. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. லூக்கா சுவிசேஷம் அடுத்தபடி வாசிக்கும் பொழுது, അടുത്തതായി ലൂക്കോസ് എഴുതിയ സുവിശേഷത്തിൽ വായിക്കുമ്പോൾ 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 17ആം അധ്യായത്തിൽ 14ஆம் வசனத்துல 34ஆம் வசனத்தில் 35ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 34-35 വാക്യങ്ങളിൽ, அன்று ராத்திலே ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுகிறான். ആ രാത്രിയിൽ 2 പേർ ഒരു കിടക്കമേലായിരിക്കും, ഒരുത്തനെ കൈക്കൊള്ളും, മറ്റവനെ ഉപേക്ഷിക്കും. இங்கே ராத்திரி காலமாயிருக்கலாம், രാത്രികാലമായിരിക്കാം, நித்திரை கொள்றதான வேலையாயிருக்கலாம், ഉറങ്ങുന്ന സമയമായിരിക്കാം. ஆனால் இந்த 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தா பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 2 പേരും രക്ഷിക്കപ്പെട്ട് പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ചവരാണ്. ஆனால் இந்த 2 பேர்ல ஒருவன் எடுத்துக்கொள்ளவன், மற்றவன் கைவிடப்படுகிறான். ഒരുവൻ എടുക്കപ്പെടും, മറ്റവൻ കൈവിടപ്പെടും. அதாவது அவருடைய ஜீவியத்தில் எப்பொழுதும் தன்னை உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் தன்னை சரிப்படுத்தி எப்பொழுதும் கர்த்தர் வருவார் என்றுதான் அந்த வாஞ்சோடு காத்திருக்கிறதான அனுபவம். എല്ലായ്പ്പോഴും തന്റെ അവസ്ഥകളെ മനസ്സിലാക്കി തന്നെ ക്രമീകരിച്ച് കർത്താവ് ഏത് നേരത്തെ വരുമെന്നുള്ളതായ ഒരുക്കത്തോടെ കാത്തിരിക്കുന്ന അനുഭവം. ஒருவேளை அவருடைய சில சந்தர்ப்பங்கள்ல யாரோட மனஸ்தாபம் இருந்தாலும்
உடனே அவரோட ஒப்புரவாகி கத்தட வரியில் കാണപ്പെടണം, ഒപ്പുറവായി சரிப்படுத்திக் കൊള്ള வேண்டும். ഒരുപക്ഷെ സാന്ദർഭികമായി ആരോടെങ്കിലും എന്തെങ്കിലും ഇടക്കം വന്നാലും കർത്താവിന്റെ വരവിൽ കാണപ്പെടണമെന്നുള്ള ചിന്തയോടെ കാര്യങ്ങളെ പറഞ്ഞ് ക്രമപ്പെടുത്തും. இப்படி அவருடைய நோக்கமெல்லாம் கத்தட சித்தம் செய்ய வேண்டும். ഇങ്ങനെ അവരുടെ ഏക ലക്ഷ്യം കർത്താവിന്റെ ഇഷ്ടം ചെയ്യണമെന്നുള്ളത് பார்த்தாலும் தேவனுடைய காரியங்களை பேசுறதான ஒரு அனுபவம், ദൈവിക കാര്യങ്ങൾ സംസാരിക്കുന്ന അനുഭവം ഉണ്ടായിരിക്കും. ஆயினால் அந்த ராத்திரியிலே அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ആകയാൽ ആ രാത്രിയിൽ താൻ എടുക്കപ്പെടുന്നു. அதாவது இயேசு வருகிற நேரம் நினையாத நேரத்தில் வருவார். നിനയാത്ത നാഴികയിൽ യേശു വരും. ஒருவேளை இன்னொரு பகுதியில பகல் காலமாயிருக்கலாம், ஒரு பகுதியில ராக்காலமாயிருக்கலாம், ஒரு பகுதியில பகல் காலமாயிருக்கலாம். ഒരുപക്ഷെ ഭൂമിയിൽ ഒരു ഭാഗത്ത് പകലെങ്കിൽ മറുഭാഗത്ത് രാത്രിയായിരിക്കും. ஆனா ஒரே நேரத்தில் இயேசு வருகிறார். എന്നാൽ അതേ സമയത്ത് യേശു വരുന്നു. அதனால் இவ்விதமாக அவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ആ സന്ദർഭത്തിൽ അവർ എടുക്കപ്പെടുകയും மற்றொரு நோக்கம் என்ன? എന്നാൽ മറ്റുള്ളവരുടെ ഉദ്ദേശം എന്തായിരുന്നു? നാളേക്ക് പാപം, നാളേക്ക് മன்னிப்புം, നാളേക്ക് പെറ്റുകൊള്ളുவோம். നാളെ ചെയ്യാം, നാളെ ക്ഷമ ചോദിക്കാം, നാളെ നിരപ്പ് പ്രാപിക്കാം. നാം ഇவ்விதமா അപ്പുറം ജോം பண்ணுவோம், പിന്നീട് പ്രാർത്ഥിക്കാം. இப்படி பல காரியங்களும் பின்தங்கின நிலவரத்தில் காணப்படுகிறது. ഇങ്ങനെ പല കാര്യങ്ങളിലും അവർ പിന്നോട്ട് പോയിരിക്കുന്നു. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்த பொழுது அங்கே பயங்கரமான யுத்த பூமியில நான் இருக்க வேண்டியா இருந்தது. ഒരു സ്ഥലത്ത് ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ ഒരു സംഘർഷ ഭൂമിയിലായിരുന്നു. அந்த யுத்த நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசிகள் அதாவது விசுவாசிகளுக்குள்ள பிரிவினை உண்டாகி ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணி இவ்விதமாக 2 பகுதியா பிரிந்து இவ்விதமாக ஒருவருக்கு ஒரு பழி வாங்க வேண்டுமென்றதான எண்ணத்தோடு ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். എന്നാൽ ആ യുദ്ധത്തിനു മുമ്പേ വിശ്വാസികളുടെ ഇടയിൽ പിണക്കമുണ്ടായി അവർ തമ്മിൽ പിരിഞ്ഞ് പകരം വീട്ടണം, പ്രതികാരം ചെയ്യണമെന്നുള്ള ചിന്തയോടുകൂടി ജീവിച്ചു. இந்த வேளையில தான் என்னை அந்த இடத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். ഇങ്ങനെയുള്ള ഒരു അവസ്ഥയിലാണ് എന്നെ അവിടേക്ക് വിട്ടത്. அதனால் இந்த இருவருமாக தங்களுடைய நிலவரங்கள், மற்றவருடைய நிலவரங்கள், அதாவது அவள் மற்றவர் செய்யறதான குறைகள் எல்லாம் வந்து சொல்லுவார்கள். ഈ 2 വിഭാഗക്കാരും വന്ന് മറ്റുള്ളവരുടെ കുറ്റവും കുറവും എന്നോട് പറയും. இப்படியே 2 பேரும் மாறி மாறி சொல்லுவார்கள். ஆனால் நானும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஜெபித்துக் கொண்டு வந்தேன். 2 കൂട്ടരും മാറി മാറി വന്ന് പറയും. എന്നാൽ ഞാൻ ഇതെല്ലാം ദൈവസന്നിധിയിൽ വെച്ച് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ஒருவருக்காக பரிந்து பேசுறேன்னா மற்றவள் இடர வேண்டியதா இருக்கும். ഒരാളുടെ ഭാഗം അറിഞ്ഞാൽ മറ്റേയാൾക്ക് ഇടർച്ച വരും. அதனால் நாம் இருவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். 2 കൂട്ടർക്കായും പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് இந்த யுத்தம் தொடங்கிவிட்டது. എന്നാൽ അവിടെ യുദ്ധം ആരംഭിച്ചു. இந்த யுத்தம் தொடங்கினதால் போக்குவரத்து வீதிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போய்விட்டது. ഈ യുദ്ധം തുടങ്ങിയത് നിമിത്തമായി അവിടെ ഗതാഗത തടസ്സമുണ്ടായി, വഴികളൊക്കെ അടച്ചു. ஆகையால் இவளுக்கு தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு முடியாமல் போய்விட்டது. ഇവർക്കൊക്കെ ദൈവസന്നിധിയിൽ വരുവാൻ കഴിയാതെയായി. அந்த 2 கூட்டத்தாரும் அதே ஊரில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இவளுக்கு தேவ சமூகத்துக்கு வர முடியவில்லை. ഈ 2 പേരും അതേ സ്ഥലത്ത് തന്നെയാണ് പാർത്തത്. പക്ഷെ ഇവർക്ക് ദൈവസന്നിധിയിൽ വരുവാൻ കഴിയുന്നില്ല. இப்படியாக இருந்து கொண்டிருந்த பொழுது ഈ സന്ദർഭത്തിൽ நான் இவ்விதமாக அங்கிருந்து 2 விசுவாசிகள் என்னை அழைத்துக் கொண்டு போகும்படியாக நான் இருக்கிறவர்களுக்கு வந்தார்கள். അവിടെ എന്നെ കൂട്ടിക്കൊണ്ടുപോകുവാനായി വിശ്വാസികൾ എന്റെ അടുക്കലേക്ക് വന്നു. ஏனென்றால் வீதி வழியாக போக முடியாது, റോഡിൽ കൂടെ പോകുവാൻ കഴിയില്ല. வழியில பெரிய ஆறு கடல் இருக்கிறது. വലിയ ഒരു ആറ് കടലൊക്കെ അവിടെയുണ്ട്. இந்த கடலை கடந்துதான் அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கு நாம் போக வேண்டும். ഈ കടൽ കടന്നു വേണം എനിക്ക് അവിടേക്ക് പോകേണ്ടത്. ஆகினால் இவள் இருவருமாக வந்து என்னை கூட்டிக் கொண்டு பொறுத்து வந்தார்கள். ഇവർ വന്ന് എന്നെ കൂട്ടിക്കൊണ്ടുപോകുവാനായി ശ്രമിച്ചു. வந்த பொழுது மறுபடியாக கடல் வழியாக போக வேண்டும், நீந்தி போக வேண்டும். எனக்கு நீந்தம் அவ்வளவு தெரியாது. ஏறக்குறைய ஒரு 150 அடி கிட்ட நீந்தி போக வேண்டிய இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு நீந்தவும் தெரியாது. ஏறக்குறைய കടൽ കടന്നു വേണം പോകാൻ ഏകദേശം ഒരു 150 അടിയെങ്കിലും നീന്തി പോകണം. എനിക്ക് നീന്തൽ വേണ്ടുമെന്ന വശമില്ലായിരുന്നു. தண்ணீருடைய தாளம் அவ்விதமா இருந்தது. അവിടെ നല്ല ആഴമുള്ള ഒരു ഭാഗം, தண்ணீர் குறைவான இடங்கள்ல நடந்து போய் நீந்தி போக வேண்டிய இருந்தது. വെള്ളം കുറവുള്ള സ്ഥലത്ത് നടന്നു പോയിട്ട് ആഴമുള്ളിടത്ത് നീന്തി പോകണം. அந்த விதமாக இருவருமாக என்ன 2 பக்கமாக என்ன பேலன்ஸ் பண்ணுவர்களாக நான் நடுவிலாக அவளோட சேர்ந்து நீந்தி போனேன். എന്നാൽ ഇവർ 2 പേരും ഇരുവശത്തായി നിന്ന് ബാലൻസ് ചെയ്ത് ഇങ്ങനെ നടുക്ക് എന്നെ അവർ കൊണ്ടുപോയി. நடந்து ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் இந்த கடற்கரையோரமாகவே அந்த வெயிலுக்குள்ள நடந்து போக வேண்டிய இருந்தது. ഈ കടൽ തീരം വഴിയായി ഏകദേശം 8 കിലോമീറ്ററോളം നല്ല കടുത്ത വെയിലിലൂടെ നടക്കേണ്ടി വന്നു. அங்க போன பொழுது இவள் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். അവിടെ ചെന്നപ്പോൾ எல்லாവരും കൂടി வന്നു. பாருங்கள், தேவன் செய்யற காரியங்களை பாருங்க. நாம் கர்த்தரை எவ்வளவாய் நேசிக்கிறார். நாம் இவ்விதமாக இந்த ரட்சிப்பை இந்த ரட்சிப்பு இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். ദൈവം ചെയ്യുന്ന പ്രവൃത്തികളെ നോക്കുക.
കർത്താവ് നമ്മെ എത്രമാത്രം സ്നേഹിക്കുന്നു. നമുക്ക് ഈ രക്ഷ നഷ്ടപ്പെട്ടു പോകാതിരിക്കാൻ വേണ്ടത് അവൻ ചെയ്യുന്നു. ஒருக்கொரு பகையா இருந்தவர்கள் அன்றைக்கு கூடி வந்திருந்து அந்த ஜெப கூட்டத்தில் கலந்து இவ்விதமாக தங்களுடைய ஜீவியங்களை உணர்ந்து தங்களுடைய குறைகளை உணர்ந்து ஒருவருக்கா ஒரு அறிக்கைட்டு தங்களுடைய ஜீவியங்களை சரிப்படுத்தி இப்படியாக தங்களை புதுப்பித்துக் கொண்டார்கள். അതുവരെ തമ്മിൽ വൈരാഗ്യത്തോടെ ജീവിച്ചവർ അന്ന് ആ പ്രാർത്ഥനാ കൂടിവരവിൽ വന്ന് അവർ പരസ്പരം കുറ്റങ്ങളെ ഏറ്റുപറഞ്ഞ് അവർ തങ്ങളുടെ ജീവിതത്തിലെ കുറവുകളെല്ലാം ക്രമീകരിച്ചു. அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. நாம் நாளைக்கு என்று சொல்லி தாமதிக்கும் பொழுது அது நம்முடைய இருதயம் ஒரு கசப்பாகவே மாறிவிடும். നാളെ നാളെ എന്ന് പറഞ്ഞ് വൈകിപ്പിക്കുമ്പോൾ നമ്മുടെ ഹൃദയം കൈപ്പായി കഠിനപ്പെടും. வசனத்தில் வாசிக்கும் பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் என்பதாகவே உங்களுடைய கோபம் தனியே கடவுள் என்று வாசிக்கும். ദൈവത്തിൽ കാണുന്നുണ്ട് സൂര്യൻ അസ്തമിക്കും മുമ്പേ നിങ്ങളുടെ കോപമില്ലാതെയാകണം. நாளைக்குரிய நாள் நமக்கல்ல, നാളെ നമുക്കുള്ളതല്ലോ. நாளே நாம் இவ்விதமாய் யாரோடு மனஸ்தாபம் இருந்தால் குறி இருந்தால் ஒப்புரவாய் கொள்ள வேண்டும். ആരോടെങ്കിലും ഇണക്കമുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എത്രയും പെട്ടെന്ന് നിരപ്പ് പ്രാപിക്കുക. உங்களுடைய ஜீவியத்தில் யாரோடு மனஸ்தாபம் இருக்குமா இருந்தால் கர்த்தர் உங்களை இந்த கன்வென்ஷன்ல கொண்டு வந்த நோக்கம் உங்களை புதுப்பித்து மறுபடியாக ஆதியில செய்த கிரியில் உங்களுக்குள்ளே செய்யும்படியா விரும்புகிறார். നിങ്ങൾക്ക് ആരോടെങ്കിലും ഇണക്കമുണ്ടെങ്കിൽ കർത്താവ് നിങ്ങളെ കൺവെൻഷനെ കൊണ്ടുവന്ന ഉദ്ദേശം മനസ്സിലാക്കുക, നിങ്ങളെ വീണ്ടും പുതുക്കി ആദ്യ അനുഭവത്തിലേക്ക് എത്തിക്കുവാൻ അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஒருவேளை உங்களுடைய இன்னும் ஜனங்களோட நீங்க மனஸ்தாபமா இருக்கலாம். ഒരുപക്ഷെ നിങ്ങളുടെ ചാർച്ചക്കാരോട് ഇണക്കം കണ്ടേക്കാം. ஒருவேளை குடும்பத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபமா இருக்கலாம். കുടുംബത്തിൽ എന്തെങ്കിലും ഇണക്കം കണ്ടേക്കാം. இல்லாத உங்களை சுற்றி இருக்கிறவர்களோட உங்கள் மனஸ்தாபமா இருக்கலாம். നിങ്ങളുടെ അടുത്തുള്ളവരോട് എന്തെങ്കിലും ഇണക്കം കണ്ടേക്കാം. ஆமே, நாம் அவர் நம்முடைய ஒப்புரவாக்குறதான ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். എന്നാൽ നിരപ്പിന്റെ ശുശ്രൂഷ അവൻ തന്നിരിക്കുന്നു. நாம் தேவனோட ஒப்புரவா மற்றவரோட ஒப்புரவாக வேண்டும். ദൈവത്തോട് നിരപ്പിലെത്തിയാണ് മറ്റുള്ളവരോട് നിരപ്പ് പ്രാപിക്കുക. யாராவது மனஸ்தாபங்கள் பகைகள் இருக்குமா இருந்தால் இப்பொழுது ஒப்புரவாய்களும் கத்தர், அதாவது கத்தோட வருகை சீக்கிரமா இருக்கிறது. ആരോടെങ്കിലും ഇണക്കമോ എന്തെങ്കിലും നിങ്ങൾക്ക് ഉണ്ടെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ നിരപ്പ് പ്രാപിക്കുക. കർത്താവിന്റെ വരവ് ആസന്നമായിരിക്കുന്നു. ஒருவேளை நீங்க வேலை செய்யறதா இருக்கலாம், 2 பேர் வேலை செய்யறதா இருக்கலாம். ഒരുപക്ഷെ 2 പേർ ഒരുമിച്ച് പ്രവർത്തിക്കും. அவரும் கூட அவிதமா வேலையில செய்தாலும் கத்தோட காரியங்களை குறித்து உணர்வுறதாக அந்த காரியங்களை குறித்து எப்பொழுதும் தியானிக்கிறவராய் காணப்படுகிறார். 2 പേർ ജോലി ചെയ്യുമ്പോഴും കർത്താവിന്റെ വരവിനെ കുറിച്ച് ഉണർവുള്ളവരായി അതിനെ ധ്യാനിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. மற்றொரு, அதாவது வேலை செய்து கொண்டிருக்கிற உலகத்தில் எப்படி இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், எப்படி செய்யலாம்னு சொல்ற உணவா இருக்கலாம். എന്നാൽ ചിലർ ജോലി ചെയ്യുമ്പോൾ ലോകത്തിൽ എങ്ങനെ വലിയവനാകാം, എന്തൊക്കെ ജോലി ചെയ്യാമെന്നുള്ള ചിന്ത മാത്രമായിരിക്കും. அந்த கத்தோட சிந்தையோடு கூட காணப்பட்டவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார், மற்ற கைவிடப்படுகிறார். കർത്താവിന്റെ വരവിന്റെ ചിന്തയോട് ജീവിച്ചവർ എടുക്കപ്പെടുമ്പോൾ മറ്റുള്ളവർ கைவிடப்படுகிறார். பிரியமானவர்களே, நீங்க கத்தோடு விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்கள் கத்தர் உங்களுக்குள்ள பெரிதான கிரியை செய்து உங்களுடைய சுபாவத்தினுடைய தன்மை மாற்றும்படிக்காக பரிசுத்தாவின் வரத்தை தந்து பரிசுத்தாவின் மூலமாக எங்களை பரிசுத்தமாக்கிற தேவனாயிருக்கிறார். കർത്താവിന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടതായി നിങ്ങളിൽ കർത്താവിലേറിയ പ്രവൃത്തികളെ ചെയ്ത് പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളിൽ പ്രവർത്തിച്ച പരിശുദ്ധാത്മാവിനാൽ അവൻ നമ്മെ വിലയേറിയവരാക്കി മാറ്റുന്നു. அந்த ஆவியின் மூலமாக அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். ആത്മാവിനാൽ തന്റെ തേജസ്സേറിയ രൂപസാദൃശ്യത്തിനൊപ്പമായി നമ്മെ രൂപാന്തരപ്പെടുത്തുന്നു. நேற்று நாம் கேள்விப்பட்ட போல அவர் எங்களுக்கு தலையை நாம் அவருடைய சரீரத்தில் அவயமாய் இவ்விதம் அவருடைய சரீரமாகிய சபையில அங்கத்தரலாய் எங்களை மாற்றியிருக்கிறார். ഇന്നലെ കേട്ടതുപോലെ അവൻ നമുക്ക് തലയായി, നാം അവന്റെ ശരീരത്തിലെ അവയവങ്ങളായി അവന്റെ ശരീരമാകുന്ന സഭയിൽ നമ്മളെ അംഗങ്ങളാക്കി മാറ്റിയിരിക്കുന്നു. அவரில் இருக்கிற சிந்தை நமக்குள்ள காணப்பட வேண்டும். അവനിലുള്ളതായ മനോഭാവം அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்பட നാം வேண்டும். അവനോട് കൂട്ടായ്മയുള്ളവരാകാം. சீக்கிரம் வரப்போகிறார். യേശു வேகம் വരുന്നു. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். അവന്റെ വരവിനായി നമുക്ക് அந்த ഒരുങ്ങാം. கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் காணப்படக்கூடாது. கைவிடப்படுന്നവരുടെ ഗണത്തിലാകരുത്. நான் எப்படியாவது இயேசுவின் வருகையில காணப்பட வேண்டும். എങ്ങനെയെങ്കിലും യേശുവിന്റെ വരവിനായി அந்த ഒരുങ്ങാം. வாஞ்சைகளில காணப்படட்டும். നമ്മൾ അങ്ങനെയുള്ള ആഗ്രഹമുള്ളവരായിരിക്കാം. ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொள்றவனாய் காணப்பட்டான். எங்க இருந்தாலும் அவன் அந்த கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, கொடுத்த தேவன் மேலே எப்பொழுது ஒரு நம்பிக்கை இருந்து அவரே பிரியப்படுத்துறவனாய் அவரே ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். അബ്രഹാം ദൈവത്തെ ആരാധിക്കുന്നവനായിരുന്നു. നൽകപ്പെട്ടതായ അനുഗ്രഹങ്ങളിലില്ല, അനുഗ്രഹങ്ങൾ നൽകിയ ദൈവത്തിൽ ആശ വെച്ച് ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ചിരുന്നു. நாமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் கொடுக்கப்பட்ட தேவன் மேல நம்பிக்கையோடு இருந்து அவரே தொழுது கொண்டு அவருடைய வழியில் அவருடைய சித்தமான காரியங்களை செய்து அவருடைய வரிக்கு ஆயத்தப்படுவான். ആകയാൽ നാം നൽകപ്പെട്ടതായ അനുഗ്രഹങ്ങളിലില്ല, അനുഗ്രഹങ്ങൾ നൽകിയ ദൈവത്തിൽ ആശ വെച്ച് അവന്റെ ഇഷ്ടം ചെയ്ത് അവന്റെ വരവിനായി ഒരുങ്ങാം. லோத்து அவ்விதமாக எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். ലോത്തിനെല്ലാം നഷ്ടപ്പെട്ടു. ஆபிரகாமோடு கூட நடந்தான். അബ്രഹാമിനോട് കൂടെ അവൻ നടന്നു. ஆபிரகாம் தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்தை கண்டான். അബ്രഹാം ദൈവത്തോടുകൂടി ഇരിക്കുന്ന അനുഭവത്തെ അവൻ കണ്ടു. அவனோ தேவ சித்தம் செய்யாம போய்விட்டான். എന്നാൽ അവൻ ദൈവ ഇഷ്ടം ചെയ്തില്ല. அவன் இழந்து போனான். അവൻ നഷ്ടപ്പെട്ടു. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവനാമത്തിന് മഹത്വം. நாம் லோத்தை போல காணப்படக்கூடாது. ലോത്തിനെ പോലെ ആകരുത്. ஆமென். நாம் எவ்வளவு ஆயத்தப்படுவோம். നമുക്ക് എല്ലാവർക്കും கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த நாள் நினையாத நேரம் நம்மில் வராத படிக்கு நாம் எச்சரிக்கையா